அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான பகுதிக்குள்ளாக என்ன பண்ணிருக்கோம், நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஸோ இப்போ காலை தினத்திலிருந்து தேவன் நம்மை அருமையாக 2 பாடங்களை கொடுத்து நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஸோ இப்போ காலையில் நடந்த பாடத்துல கூட நம்ம ஒரு விஷயம் நோட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இப்போ முதலாம் பாடம் எப்படி இருந்ததுன்னா, எப்படி யாக்கோபினுடைய பிள்ளைகள் எகிப்துக்கு போனாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி எகிப்துக்கு போனாங்கன்றத பார்த்தோம். அடுத்த பாடத்துல கூட அதோட கண்டினியூஷனா தேவன் என்ன பண்ணிருந்தாருன்னா ஒரு பாடத்தை கொடுத்திருந்தார். எப்படி அங்க இருந்தவங்க எகிப்துல இருந்து கானானுக்கு போனாங்க. ஸோ இப்போ தேவன் நம்மளை அருமையா வழிநடத்தி வருகிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த 2வது பகுதியில கூட நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது பெரியன் டிஸ்கஷன். ஸோ இப்போ இதற்கு நமக்கு நல்லா தெரியும், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் அடிப்படையில நாம என்ன பண்றோம்னா இந்த பெரியன் டிஸ்கஷனை நம்ம நடத்துறோம். ஸோ இப்போ இந்த பகுதியை கூட நமக்கு பெங்களூர் பகுதியில் இருக்கிறதான சகோதரர் ரசல் பிரதர் அவர்கள் இதை நமக்கு வழங்குவார். ஸோ அதற்கு குறித்ததான சில ஒழுங்குமுறைகளை சகோதரர் என்ன பண்ணுவாரோ நமக்கு சொல்லுவார். ஆல்ரெடி சகோதர சகோதரிகள் சபையில உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, என்ன பகுதிகள் படித்துட்டு வரணும், அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ அதையும் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு நேரத்துல நம்ம தியானிக்கலாம். இதுவரைக்கும் நேற்று என்ன பண்ணோம்னா சகோதரர்கள் பேசுறது என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம எல்லாரும் சபையாரா கேட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம பேசுறத சகோதரர்கள் என்ன பண்ண போறாங்கன்னா கேட்க போறாங்க. ஸோ இப்போ பிரதர் அங்க கேள்விகள் கேட்கும் போது உங்களுக்கு விடைகள் தெரிந்தவர்கள் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட கைகளை உயர்த்துங்க. உங்களிடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மைக் கொடுக்கப்படும். அப்பொழுது நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க பேசலாம். இப்போதும் கூட இந்த பகுதியை நம் பிரதர் ரசல் பிரதர் அவர்கிட்ட நாம கொடுக்கலாம். கிறிஸ்துக்குள் அன்பாக நேசிக்கப்பட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனோருடைய கிருபையினாலே கடந்த நாளும் இன்றைய நாளிலும் கூட அவருடைய சமூகத்து முன்பாக நாம் சபையாக கூடி வந்து அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் அவரை தொழுது கொள்வதற்கும் உலகத்தை நாம் மறந்து சகோதர சகோதரிகளாக நேரத்தில் கூடி வர தேவன் செய்த கிருபைக்காக பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதோடு கூட வாஞ்சியோடு கூடியிருக்கிற திரும்ப தேவனுடைய சமாதானம் அவருடைய கிருபை தங்கியிருப்பதாக என்ற வாழ்த்துக்களோடு, பெரியவானவர்களே, இந்த ஒரு பெரியன் ஸ்டடி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு நமக்கு புதிதான ஒரு காரியம் அல்ல. இது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் தங்களுடைய பிரயாணத்துல அநேக இடங்கள்ல அவர் சபைகளை நிறுவினார். கிட்டத்தட்ட அவருடைய 4 பிரயாணங்கள் நம்ம பார்க்கிறோம். அந்த 4 பிரயாணத்திலும் அநேக அனுபவங்கள் இருந்தது. அநேக சபைகளை உருவாக்கினார். அதுல அவருடைய 2வது பிரயாணம், இந்த 2வது பிரயாணம் ரொம்ப கொஞ்சம் கடுமையா இருந்தது. முதல் பிரயாணத்திலேயே அவருக்கு நிறைய அனுபவங்கள், அடிகள். அது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட 2 வருஷம் வெளியில போய் புறஜாதி மத்தியில ஊழியம் செஞ்சாங்க, சபைகளை ஏற்படுத்தினாங்க. 2வதாக தன்னுடைய பிரயாணத்தை துவங்குறாரு. கலாத்தி பட்டணத்திலாம் ஏற்கனவே ஸ்தாபித்த சபைகளை எல்லாம் விசிட் பண்ணிட்டு அவர் ஏபேஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பட்டணத்துல கப்பல் ஏறுவதற்கு ரெடியா இருக்கும்போது அதுக்கு முந்தைய நாள் இரவு தூதன் நீங்க பிலிப்பி பட்டணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க பிரயாணத்தை மாத்திட்டு பிலிப்பி பட்டணத்துக்கு போறாங்க. அங்க பார்க்கும்போது அவர்களுக்கு நிறைய அனுபவம். அதுல ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல மாட்டிடுறாங்க. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லி அவரை ஜெயில் பண்ணிடுறாங்க. அப்ப ஜெயில் பண்ணும்போது ரொம்ப அடி. ஏன்னா நீங்க மார்க்கெட் பிளேஸ்ல ஒரு திருட மாதிரி நீங்க மாட்டிட்டீங்கன்னா பொது ஜனங்கள் கையில நிறைய அடிச்சிருவாங்க. ஏன்னா திருடனாச்சே அப்படின்ற மாதிரி. அது எல்லாம் ரத்தம்லாம் வலியுது. அப்ப கூட அவங்க ஜெயிலில் இருக்கும்போது பாட்டு பாடிட்டு இருந்தாங்களாம். அப்ப கேட்கிறாரு ஜெயில வார்டன், தேவையா அவங்களுக்கு இது? அப்ப அவர் சொல்றாரு, ஒரு ரோமன் சிட்டிசனை இந்த மாதிரி ஜெயில் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. நான் தர்ச்சி பட்டணத்து யூதன் அப்படின்னு சொன்னோன்னு, ஐயோ அப்படின்னா அவங்களுக்கு அந்த குடியுரிமை வழங்கப்பட்டிருந்தது. தர்சிஸ் கேபிட்டல் அப்போ ரோமருடைய காலத்துல. அங்க இருக்கக்கூடிய யூதர்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுத்திருந்தாங்க, கிரீன் கார்டு ஹோல்டர். உடனே அதிகாரிக்கு சொல்லிட்டு
சொல்றாங்க இந்த மாதிரி நைட் டைம்ல நம்ம வந்து தெரியாம ஒரு ரோமனை வந்து நம்ம இது பண்ணியிருக்கிறோம். அப்போ இல்லை அப்படின்னா நைட்டோட நைட் அவங்கள அவுத்து விட்டுருங்க, போயிட்டோம். இப்போ பவுல் என்ன சொல்றாங்க, இல்லை போக மாட்டேன், எல்லாரும் வந்து அதிகாரிகள் வந்து பொதுமக்கள் முன்பாக எங்களை நல்லவங்க அப்படின்னு சொல்லி நீங்க ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசுறதுக்கு இங்க வந்திருக்கிறோம். இப்போ தப்பானவங்கள ஐடென்டிஃபை பண்ணி விட்டீங்க நீங்க நம்மள. அப்புறமா வந்து அவங்கள ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தெஸ்ஸலோனிக்கே போறாரு. அங்க கூட அலோவ் பண்ணல. அப்ப அங்க இருந்து என்ன பண்றாங்க சகோதரர்கள், நைட்டோட நைட்டு பெரிய கலவரம் அங்க கூட அந்த தேசத்துல, இவங்களை இங்க வைக்க கூடாது. அப்பதான் அவரு பெரேயா பட்டணத்துல கொண்டு போயிட்டு விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த பெரேயால போகும்போது அவருக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். என்னன்னா எல்லா பட்டணங்கள்லுமே ஜனங்களுக்கு சில பொழுதுபோக்குகள் இருக்கும். ஆனா பெரிய பட்டணத்தாருடைய பொழுதுபோக்கு வேத ஆராய்ச்சி. அதை பார்த்துட்டு அந்த பட்டணமே அங்கங்க ஈவினிங் ஆயிட்டாக்க எல்லாம் உட்காந்து பைபிள் ஸ்டடி. ஏதாவது பேசிட்டாக்கா குருந்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நவமான காரியங்களை கேட்கிறது. அந்த காலத்துல இந்த புராணங்கள் கதைகள் இதெல்லாம் அது அவங்களுடைய பொழுதுபோக்கா இருந்துச்சு. இப்படி ஒரு ஒரு பட்டணங்களும் ஒரு பொழுதுபோக்கு இருக்கும். அதுல பெரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல ரொம்ப அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சில விஷயங்கள்லாம் பேசும்போது காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்ததினாலே அவர்களுக்கு வேதமானவர் என்று பெயர் வைக்கிறார். பைபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்ற பேரு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் கொடுத்தாரு. அதை பவுல் கொடுத்த பேர் இந்த பெரியன்ஸ். பெரியன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஸோ அந்த ஸ்டடி நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஸ்டடி. அதாவது இன்றைக்கு நம்ம பாருங்க, இப்ப நிறைய பாடங்கள் கேட்டோம். கேட்கிறதுக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்ம ஒருத்தர் பேசும்போது நீங்க கேட்குறீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சதவிகிதம் தான் நீங்க அதை உள் வாங்க முடியும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பேசினதை நீங்க கேட்டு 1 hour பேசுறேன் நீங்க கேட்குறீங்க, மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஒரு 17% தான் நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும். மீதி 80% கிடைக்காது. அதுதான் சப்ஜெக்ட் நம்ம கேட்கறதுக்குரிய அந்த ஒரு காரியம். அதே நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, நீங்க படிக்க உட்காந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணும்போது 70 to 80% நீங்க கெயின் பண்ணலாம் நாலேஜ். அதுதான் நம்ம ஆராய்ச்சி படிப்பதுனா ரீடிங் இல்லை, ஆராய்ச்சி செய்வதற்கும் கேட்பதற்குள்ள வித்தியாசம். அருண் பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னாரு. நம்ம ஜெபம் செய்யும் போது நாம் தேவனிடத்துல பேசுகிறோம். அதை நம்ம படிக்கும் போது தேவன் நம்மிடத்துல பேசுவார். நீங்க படிக்கிறது வந்து தேவன் நம்மகிட்ட என்ன பேசுறார் அப்படின்னு நீங்க உத்து கவனித்து நீங்க படிக்கும்போது அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்போதுதான் உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும் என்று சொல்றார். படிக்கும்போது கேட்கிறத விட நம்ம படிக்கும்போது நம்ம தேவன் என்ன பேசுறாரு நம்ம கேட்கும்போது, தேவன் பேசுறதை நம்ம கேட்கும்போது, சில நேரங்களில் நீங்க வந்துட்டு அமைதலா இருக்கக்கூடிய சூழ்நிலையில நைட் டைம்ல நீங்க படிச்சீங்கன்னா ஆக்சுவலா தேவன் பேசுற மாதிரியே இருக்கும். அது நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. அதுல இந்த பெரியன் ஸ்டடி அப்படின்னு சொல்லும் போது பெரிய மாணவர்களே, அதுக்கு சில ஒழுங்குமுறைகள் நமக்கு கொடுக்கிறார். இந்த ஒழுங்குமுறைகள் நீங்க பார்க்கும்போது ஒரு பெரியன் ஸ்டடி அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்பாகவே நீங்க வந்து ஒரு தலைப்புகளை தயார் செய்யுங்க. மூப்பர்களுக்குரிய அது ஒரு பொறுப்பு. ஒரு தலைப்பை தயார் செய்து அதை வந்து சகோதரர்களுக்கு நீங்க கொடுத்துருங்க. அதுல வந்து சில கேள்வி பதில்களாக இல்லைன்னா ஒரு தலைப்பாக நீங்க கொடுக்கலாம். அப்ப அந்த தலைப்பு கொடுத்துட்டாக்க ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துட்டா இது வந்து சகோதரர்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், சகோதரிகள் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆலோசனைகளை பெஞ்சமின் பாட்டன் நமக்கு கொடுக்குறாரு. சகோதரர் கூட நமக்கு 6th வால்யூம்ல அதை பத்தி எழுதி இருக்கிறாரு, நிறைய ஆலோசனைகள். அதுல அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளை அந்த தலைப்பை நீங்கள் வந்து ஒரு பேப்பர்ல ஒரு பிரிண்ட் அவுட்டோ எழுதி வச்சுக்கங்க. சகோதரிகள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நீங்க எங்க அதிகமா உங்களுடைய டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்க ரொம்ப நேரம் வந்து கிச்சன்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்க ஸ்டவ்வுக்கு மேல ஒட்டிடலாம். அப்பதான் ஒரு பெரிய ஸ்டடி நடத்த முடியும். இல்ல ரொம்ப பாத்திரம் கழுவுறீங்க அப்படின்னாக்கா அங்க ஒட்டிடலாம்.
வேற எப்படி நீங்க உங்களுடைய பொழுதுபோக்கு எப்படி இருக்கு, உங்களுடைய நேரங்களை எங்க நீங்க அதிகமாக செலவு பண்றீங்களோ அங்க. ஏன்னா நீங்க அங்க போகும்போது உடனே கண் முன்பாக அதுதான் தெரியணும். அப்ப என்ன சொல்ற, காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கொஸ்டினை நீங்க படிச்சிடுங்க. உங்களுடைய வேலையை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போன ஒரு காஃபி டீ போடுறீங்களா, ஸ்டவ் பற்ற வச்சோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின், அப்புறம் வேலையை ஆரம்பிங்க. அந்த கொஸ்டின் மைண்ட்ல போயிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு ஆன்சரு நீங்க தியானம் பண்ணிட்டு உங்களுடைய வேலையை நீங்க துவங்கலாம். அது முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட், இப்படி நீங்க ஒரு நாள் முழுசா நீங்க வேலை செய்யும் போது வேலைகளும் கண்டினியூ ஆகும், படிப்பு நீங்க வந்து படிச்சுக்கலாம். அப்படி சொல்றாரு. ஸ்டில் நிறைய ஆலோசனைகள் அங்க கொடுக்குறாரு. அந்த பேஜ் வேணா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் அதை நான் கொடுக்குறேன். சகோதரர்கள் அப்படின்னு சொல்லும் போது சகோதரர்கள் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதை எழுதிட்டு ஒரு பேப்பர்ல நீங்க ஃபோல்டு பண்ணி உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. பாக்கெட்ல வச்சுட்டு எங்கெல்லாம் எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குதோ உடனே நீங்க ஓபன் பண்ணிட்டு அதை நீங்க படிங்க. டிராவல் பண்றீங்கன்னா அதுதான் உங்களுடைய, அது ஒரு புது சிருஷ்டி வந்து நீங்க அப்படிதான் நீங்க உங்களுடைய நேரங்களை செலவழிக்கணும். அப்போ ஒரு வாரம் நீங்க அதை மெடிடேட் பண்ணிட்டு பேப்பர் எடுத்த பேப்பர்லாம் வந்து மார்க் ஆயிருக்கணும், கிழிஞ்சிருக்கணும், எடுத்து எடுத்து பார்க்கறதுனால படிச்சு வச்சுட்டு அப்படியே புதுசா இருக்கக்கூடாது. அப்படி என்ன சொல்றேன்னா நீங்க பண்ணலாம். சில ரூல்ஸ் இருக்குது. அந்த பெரிய ஸ்டடி நீங்க பண்ணும்போது நீங்க வந்துட்டு ரவுண்டா உட்காந்துக்கலாம், ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குற மாதிரி. ஒருத்தரை நீங்க வந்து அதை பத்தி பேசலாம். நடத்துகிறவர் என்ன பண்ணுனாக்கா பேசவே கூடாது. அதுதான் இன்னைக்கு என்னுடைய வேலை. நடத்துறவர் பேசக்கூடாது, கலந்து இருக்கிறவங்க தான் என்ன பண்ணணும், பேசணும். அதனால எவ்வளவு ஈஸியா எந்த வேலை இருக்குமோ அந்த வேலை நான் எடுத்துக்கினேன். முடிவாங்க வேணா சில ஆலோசனை கொடுக்கலாம். ஆனா அவருக்கு என்ன ரூல்ஸ்னா, நீங்க ஒரு ஒரு பகுதி கொடுக்கறதா இருந்தா, இப்போ வந்து நம்மளது நியூ கிரியேஷன் நம்மளுடைய டாபிக் அப்படின்னா, நடத்துறவர் நியூ கிரியேஷன் புக்கு ஃபுல்லா படிச்சுட்டு வரணும். ஆனா உங்களுக்கு 10 கொஸ்டின் தான் கொடுத்துருப்போம். ஆனா நடத்துறவரு அது ஃபுல்லாவே தெரிஞ்சவரா இருக்கணும். அவரும் அதே 10 கொஸ்டின் படிச்சுட்டு வந்து நடத்த முடியாது. அதனால நடத்துகிறவர் அதை பத்தி முழுமையாக தெரிந்து கொண்டவராக இருக்க வேண்டும். அவர் என்ன பண்ணா இவங்களை நடத்தலாம். இதுல இந்த பெரியன் கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்கும் போது இது வந்து ஒரு ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லும் போது இது படிச்சுட்டு வந்து நம்ம ஒப்புவிக்கிறது கிடையாது. அது கிடையாது. நான் கேள்வி கேட்டோம், நீங்க ஆன்சர் பண்ண 5 கொஸ்டின் தான் கொடுத்துருக்குறோம். 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அப்படி இல்லை. ரசல் நமக்கு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அவர் அப்போ அங்க வால்யூம்ல எழுதும் போது ஒரு தலைப்பு நீங்க கொடுங்க. அவர் வந்து பிலிப்பியர் 4:7 கோட் பண்றாரு. கொடுத்துட்டு அங்க எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உடைய இருதயங்களின் சிந்தனைகளும் கிறிஸ்தியசுக்குள்ளாக அங்க அளக்கடவது அப்படின்ற அந்த வார்த்தை கொடுத்துட்டு இதுல இருக்கக்கூடிய தேவ சமாதானம் என்ற டாபிக் எடுத்துக்கங்க. தேவ சமாதானம் தான் நம்மளுடைய பெரிய ஸ்டடியில நம்ம அதை பத்தி நம்ம தியானம் பண்ணலாம். இதை நீங்க எப்படி படிச்சுட்டு வரணும்னா, தேவ சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்த வாரத்துல அந்த தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில அந்த தேவ சமாதானம் உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்க என்ன பிரயாசங்கள் எடுத்தீங்க, அது உங்களுக்கு கிடைச்சிச்சா, உங்க வாழ்க்கையில தேவ சமாதானம் இருந்ததா, அதை நீங்க ஃபீல் பண்ணீங்களா? இல்ல அந்த தேவ சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, அந்த சமாதானம் உங்களுக்கு கிடைக்காதபடிக்கு எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்தது, அந்த தடைகளை எல்லாம் நீக்கிறதுக்கு நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்க, எப்படி முயற்சிகள் எடுக்கும்போது என்னெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு, உங்களுக்கு கிடைச்சிச்சா கிடைக்கலையா, இந்த அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்வதுதான் பெரியன் ஸ்டடி. உங்களுக்கு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கோன்னா அந்த 5 கொஸ்டின்ல இருக்கக்கூடிய சத்தியத்தை நீங்க ஃபீல் பண்ணி அதனுடைய அவுட்புட் என்ன கிடைச்சிச்சு அப்படிங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது, கருத்து பரிமாற்றம். அதுல சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஒருத்தரையும் விடாதீங்க, எல்லாரையும் கேளுங்க. ஏன்னா தேவன் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்படி தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் பின்னாடி உட்காந்துருப்பேனே. அப்படி இல்லை, நீங்க கை தூக்கினாக்க மைக்கு உங்களுக்கு அங்கேயே கொண்டு வந்து கொடுக்குவாங்க.
அதனால வரிசை இப்படி நம்ம வரப்போறது இல்லை, லெஃப்ட் டு ரைட்டு. அது நீங்க தனியா பண்ணும்போது பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கன்வென்ஷன்ல அப்படி பண்றது இல்லை. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சில சோதனைகளுக்குள்ள போயிருப்பாங்க, ஒருத்தர் சில ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பாங்க. அப்ப அவங்க பெற்ற அந்த சோதனைகளை அவங்க பரிமாறும் போது அது ஒருத்தருக்கு ரொம்ப என்கரேஜிங் ஆயிடுமா. அவர் இந்த வாழ்க்கையில நேரவையில ஓடி போறதுக்கு அது ரொம்ப என்கரேஜ் ஆயிட்டு இவருக்கு வந்து டெஸ்ட் அவருக்கு என்கரேஜிங் ஆகும். இன்னொருத்தர் பிளெஸ்ஸிங் வாங்கியிருப்பாரு, அந்த பிளெஸ்ஸிங் அவர் பரிமாறிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை அது இவருக்கு ரொம்ப என்கரேஜிங் ஆகும் இன்னொருத்தருக்கு. அந்த மாதிரி ஒருத்தருடைய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்வது, இதை வந்து நீங்க பர்சனலா ஃபீல் பண்றது, அந்த மாதிரி ஒரு தலைப்புமே நீங்க இப்படி ஆராய்ச்சி செய்வது தான் பெரியன் ஸ்டடி. பிரதர்கிட்ட கேட்கும்போது நாங்கள் இப்போதான் புதுசாக எக்லீசியா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டடி நாங்கள் நடத்தி நல்ல வளர்வதற்கு, கிறிஸ்துவின் சாயலை, தேவனுடைய சாயலை நாங்கள் அடைவதற்கு என்ன மாதிரி ஸ்டடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் கொடுக்குற முதல் அறிவுரை பெரியன் ஸ்டடி. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு டெஸ்டமனி மீட்டிங்கு வைங்க, ஆல் நைட் ப்ரேயர் நீங்க பண்ணுங்க அப்படின்ற ஆலோசனைகள் தான் நம்ம கொடுக்குறாரு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா டெஸ்டமனி மீட்டிங் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நமக்கு வேதமானவர்களுக்கு நம்ம கொஞ்சம் புதுசா இருக்கும். ஆனா டெஸ்டமனி மீட்டிங்னாக்கா ஏதோ நம்ம வாழ்க்கையில தேவன் செஞ்ச மருத்துவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகி வந்தோம், இப்படி இருந்தா அப்படி இருந்தா அது இல்லை. டெஸ்டமனி டெஸ்டமனினாக்கா என்ன சொல்றாருனாக்கா சண்டே நடந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அவர் சண்டே சப்ஜெக்ட் கோட் பண்றாரு. சண்டே நடந்த சப்ஜெக்ட் தான் டாபிக். அதனுடைய டிஸ்கஷன் வந்துட்டு டெஸ்டமனி வந்து வெட்னஸ்டே வச்சுக்கோங்க, வாரத்தின் மத்தியில நீங்க வச்சுக்கோங்க. அப்ப சண்டே நடந்த டாபிக் எடுத்துட்டு அந்த டாபிக்ல என்னெல்லாம் பிளெஸ்ஸிங் இருக்குது, அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் பெற்றுக்கொண்டது எப்படி, என்னெல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு அதுல அப்படிங்கிறத நீங்க ஃபுல்லா நீங்க அனுபவிக்கணும். அதுல அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாததுக்கு தடையாக இருந்ததெல்லாம் எது, அது நான் யார்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணேன், எப்படியெல்லாம் நான் அதை வந்துட்டு அதை மேற்கொண்டு வருவதற்கு எனக்கு அந்த திராணிகள் கிடைச்சிச்சு, எந்தெந்த சப்ஜெக்ட் அன்னைக்கு கேட்ட சப்ஜெக்டோ, அன்னைக்கு கேட்ட ஒரு சாங்கோ, இல்லை ஒரு ப்ரேயரோ, ஒரு மன்னாவோ, இல்லை ஒரு வாக்குத்தத்தமோ எது எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அதை மேற்கொண்டு வருவதற்கு அப்படின்னு சொல்லி அந்த சண்டே நடந்த அந்த டாபிக் எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு அங்க டெஸ்டமனி மீட்டிங், ஒரு விட்னஸ், ஒரு சாட்சி கூட்டத்தை நீங்க நடத்தலாம். சாட்சி கூட்டத்துக்கு என்று ஒரு தலைப்பு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டாம், அந்த வாரத்துல நடந்த பாடத்தை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு நமக்கு கொடுக்குறாரு. அது பேர் தான் டெஸ்டமனி மீட்டிங். அது வந்து சாட்சி கூட்டம் இல்லையா. கேட்டுக்கொண்ட அந்த கேட்ட அந்த பாடம் அதனுடைய பலன் எப்படி நம்ம வாழ்க்கையில வந்து சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு சாட்சி. அது வராதபடிக்கு எவ்வளவு தடைகளை நான் சந்திச்சு இப்ப வரைக்கும் எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு உங்களுடைய சாட்சியை கொடுக்கும்போது அப்போ அந்த நடத்துகிறவரோ இல்லை மற்ற சகோதரர்களோ உங்களுக்கு அது ஆசீர்வாதமான அவங்க சில கருத்துக்களை பரிமாறும். ஸோ இப்படித்தான் நம்ம வந்து அந்த ஒரு சாட்சி கூட்டத்தை நம்ம நடத்தணும். ப்ரேயர் மீட்டிங் சொல்லும்போது கூட ப்ரேயர் மீட்டிங் சில விஷயங்களை நீங்க எடுத்துக்கோங்க. சபையில நடக்கக்கூடிய அந்த கூட்டங்கள் ஆகட்டும், இல்லைன்னா ஊழியங்கள் ஆகட்டும், இல்லை மருத்துவத்தில் இருக்கிறாங்க சிலர், அந்த மாதிரி அவங்களுக்காக நீங்கள் தனித்து ஜெபம் செய்யறது, ஒரு ஜெபம் முடித்ததுக்கு அப்புறமா ஒரு வாக்குத்தத்தமோ இல்லை அங்கே ஒரு ஆர்டிக்கலை நீங்கள் படிச்சுட்டு அதை பற்றி ஒருத்தரை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஒரு பாடல் பாடுறது, இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுறது, அப்படியே அது தொடர்ந்து போகும். அந்த மாதிரி உங்களுடைய நேரங்களை இந்த மாதிரி கூட்டங்களை நீங்கள் ஒரு புதுசாக ஒரு எக்லீஷா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு சில அறிவுரைகள் அப்படி கொடுக்குறாரு. ஸோ அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு நாம ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் தான் இன்னைக்கு. இது வரைக்கும் நீங்கள் உட்காந்து கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, இப்போ டெஸ்ட்டு இது வந்து எழுதுறதுல ஓரல் தான். அதனால யார் உங்களுக்கு பதில் தெரியுமோ நீங்க வந்து கைகளை உயர்த்திட்டா போதும். அதுல இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க படித்து புரிந்து கொண்ட அந்த ஒரு சத்தியத்தையும் அதில் பெற்ற ஆசீர்வாதத்தை தான் நீங்கள் இப்ப பேச போறீங்க. அதுதான் இந்த பெரிய விஷயம். ஸோ இதுல நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்துட்டு நியூ கிரியேஷன். இது நீங்க கொடுத்த தலைப்பு தான், நீங்க எல்லாம் சேர்ந்து இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சகோதரர் நமக்கு கொடுத்தாங்க. ஓகே, இப்ப முதலாவது நம்மளுடைய கேள்வி என்னன்னா, போடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். புது சிருஷ்டி இல்லையா, புது சிருஷ்டி என்றால் என்ன, அதான் கேள்வி. நம்ம அந்த வசனத்தை படிச்சிடலாம் ஒரு முறை. 2 Corinthians 5th chapter 17th verse. 2 Corinthians 5th அதிகாரம் 17ஆம் வசனம்.
2 கொரிந்தியர் 5:17 ஆ. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஓகே, பாருங்க, இதுதான் நம்மளுடைய அந்த ஆதார வசனம். So, இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போய். ஏன்னா இது நான் தான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதை நீங்க உணரணும். அதுதான் அதை ஃபீல் பண்ணணும். நீங்க இது ஒருத்தன் கிறிஸ்தவனாய் இருந்தால் புது சிருஷ்டி ஆக முடியாது, அவன் கிறிஸ்துவுக்கு உள் இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கான். அப்போ ஒரு புது சிருஷ்டி என்றால் அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அது நம்ம சரி. இப்ப நம்மளுடைய கேள்வியில நீங்க பார்த்தா ரெஃபரன்ஸ் நம்பர்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ புது சிருஷ்டி என்று ஏன் அழைக்கப்படுகிறது இல்லையா? ஏன் புது சிருஷ்டின்னு பேர் வச்சார்? யாருக்கு நீங்க பதில் தெரியுமோ நீங்க உங்களுடைய கைகளை உயர்த்தினா மைக் கொடுப்பாங்க. ஓகே, கொடுங்க சார். அவர் பிரதர் அங்க வாங்கினாரு. சொல்லுங்க பிரதர். புது சிருஷ்டி அப்படின்னா ஏன் புது சிருஷ்டி சொல்றாங்கன்னா, இப்போ புது சிருஷ்டி என்னன்னு கேட்டா, நமக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன் வெளியே போய் புது மனுஷன், ஒரு பழைய மனுஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஜென்ம சுவாவம். மேன் நேச்சுரல் ஹியூமன் நேச்சர்ல இருந்து டிவைன் நேச்சருக்குள்ள போகணும். அதுக்கு இயேசு கிறிஸ்து இந்த 3.5 வருட ஊழியத்துல கரெக்டா ஒரு மேன் நேச்சரா இருந்து அப்படியே டிவைன் நேச்சரா கரெக்டா போனார். அது அப்படி மாறுவதே புது சிருஷ்டி என்று அழைக்கப்படும். ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ சகோதரருடைய அவருடைய புரிந்து கொள்ளுதலை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. வேற அவங்களுக்கு கொடுங்க, அவங்க என்ன சொல்றாங்க பார்ப்போம். சொல்லுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. சுவிசேஷ யுகத்தில் மாத்திரம் தேவன் புது சிருஷ்டியை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அழைப்பு பழைய ஏற்பாட்டிலும் இல்லை, 1000 வருட அரசாட்சியிலும் இல்லை. தேவன் உலகத்துல அநேக ஆயிரமான சிருஷ்டிகள் சிருஷ்டித்திருந்தா கூட புது சிருஷ்டிக்கு ஒப்பான ஒரு சிருஷ்டி இல்லை. அது மாத்திரம் இல்ல, ஜெயம் கொண்ட வகுப்பார் மாத்திரம்தான் புது சிருஷ்டியாக மாற்ற முடியும். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து போன அதே வழியில அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி யார் ஒருத்தவங்க கடந்து போறாங்களோ அவங்க மாத்திரமே அந்த அழியாமை புது சிருஷ்டிக்குரிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப புது சிருஷ்டி நமக்குள்ள கருநிலையில வைக்கப்பட்டு இருக்கிறது. இது நாளுக்கு நாள் சத்திய வசனத்தை கேட்டு தேவனுடைய சத்திய வசனத்திலும் சுபாவ வளர்ச்சியிலும் வளர்ச்சி அடையும் போது நம்முடைய மரணத்தின் போது நம்ம அழியாமை பெற்றுக்கொள்வோம். ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ நீங்க கொஸ்டின் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இல்லையா? கேள்விய புரிஞ்சிட்டு 5 கேள்விக்கு ஒரே டைம்ல பதில் சொல்லக்கூடாது, நாங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். 1 by 1 நம்ம போலாம். ஓகேங்களா? புது சிருஷ்டி என்று ஏன் அழைக்க பாருங்க. இப்ப சௌரி சொன்ன ஒரு பாயிண்ட். ஓகே, தேவன் நிறைய சிருஷ்டிப்புகளை செஞ்சார் இல்லையா? நிறைய சிருஷ்டிப்புகளை சிருஷ்டி தான். இது கூட ஒரு படைப்பு, ஒரு சிருஷ்டி இல்லையா? தேவன் ஒரு கிரியேட் பண்ணிக்கிறார். இது ஒரு கிரியேஷன். ஆனா இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிறாரு. இது பாருங்க, பேர் ரொம்ப முக்கியம் இல்லையா? பேர். ஏன்னா அந்த காலத்துல நீங்க பேர் வைக்கிறது, ஆதாம்கிட்ட பேர் வைக்கிறதுக்கு மிருகங்களை கொண்டு வரும்போது எப்படி பேர் வைக்கிறாரு? அதனுடைய பழக்க வழக்கங்கள் இல்லையா, அதனுடைய அந்த ஷேப் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாருங்க, பேர் வைக்கிறது. இதுதான் அப்படி. இப்ப பிதாவாகிய தேவன் இந்த சிருஷ்டிக்கு நிறைய சிருஷ்டிப்புகளை செஞ்சாரு. இப்ப இந்த சிருஷ்டியை செய்யும் போது என்ன சொல்றாரு? புதுசு என்று பெயர் வைக்கிறார் இல்லையா? நீங்க ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா நிறைய சிருஷ்டிப்பு பத்தி பேசிட்டு போறாரு. இந்த சிருஷ்டிப்புகளை எல்லாம் செஞ்சது யாரு? ரெண்டு பதில் வருது இல்லையா? எல்லாரும் கும்பல்ல ஏதோ சொல்றேன்னா நம்மளும் ஒண்ணு சொல்லிட்டா வேலை முடிஞ்சிச்சுன்னு நீங்க அதெல்லாம் மைக் இருக்கு. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலியமாக பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே செயலாற்றினார். ஓகே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் இல்லையா? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக சிருஷ்டித்தார். சிருஷ்டி பண்ணது யாரு? இயேசு கிறிஸ்து இல்லையா? அதுல நீங்க பாருங்க, ஒரு நாளும் அங்க தேவன் சொல்லிட்டு வரும்போது முதல் நாள் வெளிச்சம் உண்டாக கடவுள், வெளிச்சத்தை தேவன் கண்டார், அது நல்லது என்று தேவன் கண்டார் இருக்குது இல்லையா? எல்லா நாளும் சொன்னாரா? இல்ல. எப்ப சொல்ல?
2ஆம் நாள் சொல்ல. அப்புறம் வேற டக்குன்னு ஓபன் பண்றாங்க, சீக்கிரம் பண்ணு சிசிலி சிஸ்டர். ஓகே. 7ஆம் நாள் கூட தேவன் ஆசீர்வதித்தார். ஆனா ஆக்சுவலா நீங்க ஒரிஜினல் மேனஸ்கிரிப்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹீப்ரூல ரொம்ப நல்லது என்று கண்டார் அப்படின்னு கூட ஒரு வார்த்தை இருக்கு. அது நம்ம தமிழ் இங்கிலீஷ்ல எல்லாம் இல்ல, நல்லது என்று கண்டார் இல்ல. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் நல்லது என்று கண்டார்னு என்ன விஷயம்? ரொம்ப நன்றாய் இருக்கிறது, ரொம்ப அழகா இருக்குது, அப்படி கூட வார்த்தைகள் இருக்குது இல்லையா? நம்மளுக்கு எல்லாமே நல்லது என்று கண்டார், நல்லது அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படி சொன்னாரு? இது ஒரு கேள்வியா? நல்லா இருக்குது அதனால நல்லது சொல்றாரு. இப்ப பாருங்க, இதுல நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இல்ல, எல்லாத்துக்குமே நல்லது என்று கண்டார் இல்லையா? அதுதான். அதனால கேள்வி நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே. சிருஷ்டி செய்யுது ஜீசஸ் கிரைஸ்ட், இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. செய்யுது அவரு. பவர் யாருது? தேவன். சரிங்களா? இப்ப பாருங்க, தேவனும் குமாரனும் இவர்களுடைய ஐக்கியம் நீங்க பார்க்கும்போது, ஜீசஸ் இப்போ ஒரு சிருஷ்டி பண்றாரு அவருடைய பவர் வச்சுட்டு, செஞ்சுட்டு அப்படி பார்க்கும்போது நல்லது என்று சொல்றது யார் தெரியுங்களா? பிதாவாகிய தேவன். பிதா தான் பார்த்துட்டு நல்லது, ரொம்ப நல்லா அப்படி சொல்றது. ஆனா ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும் போது ஏன் இப்படி அமைதியாயிட்டு அப்படி சொன்னாரா? ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொன்னார் தெரியுங்களா? ஏன்னா அது ஆதாம் ஏவாள் பிதாவாகிய தேவன் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்றாரு ஜீசஸ் கிரைஸ்ட. சரிங்களா? அப்படி ஒரு ஒரு சிருஷ்டிப்புகளையும் அவர் செஞ்சுட்டு 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்து இருந்தார் இல்லையா? ஓய்ந்து இருக்கும் போது அந்த 7ஆம் நாள் முழுமையையும் அங்க இயேசு கிறிஸ்து கையில கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு இப்போ பிதாவாகிய தேவன் முழுமையா அவரை நம்பி அவர் சரியா இதை செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த ஓய்ந்து இருக்கக்கூடிய 7ஆம் நாள்ல ஒரு சிருஷ்டியை பண்றார். ஸோ அந்த சிருஷ்டிக்கு புது சிருஷ்டி என்று பெயர் வைக்கிறார். ஏன் புதுசுன்னு பேர் வச்ச? வெறும் அவ்வளவுதான், பேரே நியூ, அவ்வளவுதான். நியூ அப்படின்ற பேர் வச்சாரு இல்லையா? ஏன் அந்த பேர் வச்சாரு? மைக் கொடுங்க. யாரு? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு மைக் கொடுக்குறாங்க, நீங்க மைக்ல பேசுங்க. புது சிருஷ்டியானது பரலோகத்திலும் பூமியிலும் சகல சிருஷ்டிகளை காட்டிலும் அது உன்னதமானது, மேலானது, மகிமையானது, தெய்வீக சுபாவம் உள்ளது. இது இது என்னுடைய கம்ப்யூட்டர். ஓகே. மகிமையானது, மேலானது. ஓகே, சரி, ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாச்சும் ஆன்சர் இருக்கா? சொல்லுங்க. புது சிருஷ்டி அப்படின்னு வரும்போது மீதி எல்லாமே ஓல்டு, பழையசு. ஓகே. இப்போ புதுசுன்னு வருது. வசனம் நம்ம வாசிக்கும் போது கூட கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் சொல்றாரு. இப்போ கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு புது சிருஷ்டி வருது எல்லாமே புதுமையான, எல்லாத்தையுமே ஜெயம் கொண்டவர்களாக புதுமையான ஒரு சிருஷ்டி அப்படின்றதுனால அது புது சிருஷ்டி அப்படின்னு. எவ்வளவு நல்ல ஆன்சர் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வழி தேடணும். பழசு அதனால பழசு, இது புதுசு அதனால புதுசு. என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்க எல்லாரையும் உட்கார வச்சு? அதான் ஒத்துக்க முடியாது. சொல்லுங்க பிரதர். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அது ஓகே, உட்காருங்க. இங்க கேள்வி என்னன்னா, சொல்லுங்க. இந்த சிருஷ்டிப்பின் காரியம் அந்த மனுஷனை 7000 வருஷம் படிக்கிறோம் இல்லைங்களா? சிருஷ்டிப்பின் காரியம் அந்த 6 நாள் படிக்கிறோம். சிருஷ்டி முடிஞ்சிடுச்சு. ஆனா நீ புது சிருஷ்டி இன்னும் முடியல, முழுசா சிருஷ்டிக்கப்பட்டு முடிவுக்கு வரல. ஆனா மற்றபடி சிருஷ்டிப்பின் காரியங்கள் முடிஞ்சிடுச்சு. அதனால கூட அது புது சிருஷ்டி அப்படின்னு கூட அழைக்கலாம். இன்னும் முடிவுக்கே வரலையே.
அது புது சிருஷ்டி. பழசெல்லாம் முடிஞ்சு போச்சு, அது முடிஞ்ச கதை. இது இன்னும் முடியாதனால அது புதுசு. ஓகே, வேற என்ன பண்ணலாம்? வேற என்ன ஆன்சர் பிரதர்? சரி, கொஸ்டின் ஆன்சர் உங்கள்கிட்ட இருக்குது இல்லையா? யார கையில வச்சுக்கிறீங்களா? ஓகே, அது வச்சுக்கோங்க போதும். சொல்லுங்க பிரதர். பிரதர், புது சிருஷ்டி என்பது பரிசுத்த ஆவினால வந்து என்ன பண்றதுன்னா தேவன் வந்து உருவாக்குறாரு. ஸோ இப்போ இது வந்து பார்க்கும்போது மனிதர்களை காட்டிலும் தூதர்களை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமானது. ஸோ இப்போ இந்த புது சிருஷ்டி, அதே போல இந்த புது சிருஷ்டி தேவனுக்கு வந்து, அதாவது மாம்ச சரீரத்துல இருப்போம், பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆவியின் சிந்தையில வளரும். ஆனா பூமிக்குரிய சரீரத்துல இருக்கும், ஆனா ஆவிக்குரிய சிந்தையில அது வளரும். ஆவிக்குரிய சிந்தையோடு தொடர்புடையது. ஓகே, புது சிருஷ்டியினுடைய கஷ்டமான நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம பிரதருடைய ஃபீலிங்ஸ். ஓகே, நியூ அப்படிங்கிறது தான் பேரு. இதை மாத்திரம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண இல்ல. இது ஆராய்ச்சினா நியூ, புதுசு அப்படின்னு ஏன் பேர் வச்சார்? இதுதான் கேள்வியே. யோசிக்கிறீங்க, யோசித்தா தான் பெரிய ஸ்டடி நடத்த முடியும். அதனாலதான் சொன்னது சரிங்களா, நீங்க ஃபீல் பண்ணணும். சொல்லுங்க சிஸ்டர். இயேசு கிறிஸ்து படிச்சது வந்து சிருஷ்டி வந்து அழியக்கூடியது, புது சிருஷ்டி வந்து அழியாதது. வெரி குட் ஆன்சர். இப்ப நம்ம அவங்க கிளாப் பண்ணோம். ஒருத்தர் கரெக்டா சொல்றீங்க. இப்ப பாருங்க, இந்த புது சிருஷ்டி அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம எடுக்கும்போது பிரதர் நமக்கு எழுதும் போதே வால்யூம்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கிரியேஷன் பத்தி எழுதிட்டு போறார். இதுதான் நீங்க அதை படிச்சு புரிஞ்சுக்க வேண்டியது. முதலாவது புது சிருஷ்டி தான் டாபிக். ஆனா அவர் பேசும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, கிரியேஷன், சிருஷ்டிப்பை பாருங்க, அப்புறமா புது சிருஷ்டிய பார்க்கலாம் சொல்றாரு. இப்ப சிருஷ்டிப்பு அப்படின்னு சொல்லும் போது தேவன் நிறைய சிருஷ்டிப்புகளை பண்றாரு. இப்ப சிருஷ்டிப்புகளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தேவன் செய்த சிருஷ்டிப்புகளுடைய மகிமையை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்பதான் புது சிருஷ்டியை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் தேவன் செய்யும் போது இந்த பூமி எடுத்துக்கினாரு. பூமி எடுத்துட்டு பூமியை தேவன் வந்து சிருஷ்டி பண்றாரு. அதுதான் அந்த 7 எபாக்ஸ் இல்லையா? சிருஷ்டிப்பின் 7 நாட்கள் பூமியை தேவன் எப்படி மனித குடியிருப்புக்காக தயார் செய்தார் அப்படின்ற ஒரு பாடம் தான் அந்த முதல் அதிகாரம். கரெக்டுங்களா? பூமி. ஆனா துவங்கும் போது தேவன் என்ன சொல்றாரு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படி சொல்லிட்டு போறார். ஆனா அங்க ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, வானத்தை சிருஷ்டித்தார். வானத்தை பத்தி பேசியிருக்காரா? இல்லையா? வானத்தை பத்தி சொல்லல. ஆனா வானம் முக்கியமான ஒரு விஷயம். வானத்துல என்ன இருக்குது? மேகம் இருக்குதாங்க. வேற சங்கீதக்காரன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, 19ஆம் சங்கீதத்துல வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. பாத்தீங்களா? வானம் அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது இல்லையா? அதனுடைய சத்தம் பூமியின் கடையாந்தர் வரைக்கும் போகுது. தேவன் வந்து அவைகள் எல்லாம் சூரிய சந்திர நட்சத்திரங்களை உண்டாக்கி இருக்கிறார். அவைகள்ல இருந்து சத்தம் வருது. அது நம்முடைய காதுகள் கேக்குதா? காதுல என்ன கேக்குதா? சவுண்டு கேட்கிறது. ஆனா வசனம் சொல்லுது சவுண்ட் வருது அதுல இருந்து அப்படி சொல்றாரு. எதுல இருந்து? நட்சத்திரங்கள்ல இருந்து. அது பேசுது அப்படி சொல்றாரு. தேவனுடைய கரத்தின் கிரியைகள் அதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நமக்கு ஏதாச்சும் கேக்குதா? சவுண்டு கேட்கல சரிங்களா? ஆனா கேட்கும். அதுக்கு வந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது சரிங்களா? ஊட்டியில் கூட ஒரு ரேடியோ அஸ்ட்ரானமிக் சென்டர் ஒன்றுக்குது. அதுல சில நீங்க போயிட்டு காதுல போட்டு கேட்டாக்கா அந்த ஒரு நட்சத்திரம் சூரியன்ல இருந்து வரக்கூடிய சத்தத்துல நீங்க கேட்கலாம். அந்த சத்தத்தை கேட்டுதான் இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குது, நம்முடைய பூமியை நோக்கி ஏதாச்சும் வருது, அது எவ்வளவு தூரத்துல இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஆராய்ச்சி. சத்தத்தை வச்சுதான். ஏன்னா சத்தத்தை வச்சுதான் இப்ப நான் இங்கேருந்து பேசுறது உங்களுக்கு அங்க கேட்கும், இவ்வளவு தூரத்துல இருக்காரு. வெளியில இருந்து கூப்பிட்டாக்கா ரொம்ப தூரத்துல இருந்து சவுண்டு சொல்றோமா இல்லையா? அந்த டிஸ்டன்ஸ் சவுண்ட் எல்லாம் வருது. சில ரேபிட் சவுண்டு அதெல்லாம் நம்ம காதுல கேட்டோம்னாக்கா சிலருக்கெல்லாம் கேட்கும். அது ஒரு பெரிய வியாதி சரிங்களா? சிலருக்கெல்லாம் சவுண்டு கேட்கும் காதுல.
இல்லை, ட்ரெயின் ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்கும், கேட்டுகிட்டே இருக்கும். டாக்டர்கிட்ட வராங்க, என் சவுண்ட் கேட்குது காதில், சிக்கு 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 சவுண்ட் வந்துட்டே இருக்குது. இன்னொருத்தருக்கு வந்து சுற்றி எடுத்து டங் அடிக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும் சவுண்ட். இல்லை, ஆக்சுவலாக தேவன் நம்மளை அப்படி படைக்கல, இந்த சத்தங்கள்லாம் கேட்காதபடி பண்ணி விட்டுட்டார். கண்ணு கூட அப்படிதான். கண்ணு கூட ரொம்ப அற்புதமான ஒரு கிரியேஷன். சிலது தான் பார்க்க முடியும், எல்லாத்தையும் பார்க்க முடியாது. பார்த்தாக்கா என்ன ஆயிரும்? எல்லாத்தையும் பார்த்தோம்னா என்ன ஆயிடும்? எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஜீவிக்கவே முடியாது இல்லையா? சில கிருமிகள்லாம் இருக்கும், அது மைக்ரோஸ்கோப் போட்டு பார்த்தா தான் தெரியும் இல்லையா? நல்ல கேர்டு சாப்பிட்றோம் இல்லையா? என்னது அது? என்னது கேர்டில் இல்லையா? கொஞ்சம் நம்ம கொச்சையா சொன்னாக்கா வெறும் புழுங்க தான் இருக்குது இல்லையா? மைக்ரோஸ்கோப்ல போட்டு பார்த்தா தெரியும், புழு நண்டிட்டு போயிட்டு இருக்கோம், ஒயிட் ஒயிட்டா புழுங்க. நாளையில நான் சாப்பிட்றதே இல்லை, பார்க்க தைராய்டு. அது கண்ணுக்கு தெரியாது, அது குட் பாக்டீரியா. நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல வயிற்றுக்கு போய் நல்லதை கொடுக்கும் இல்லையா? அது கண்ணுக்கு தெரியாத மாதிரி பண்ணிட்டாரு இல்லைங்களா? இந்த கார்பேஜ் குப்பைகளை கொட்டி வச்சுக்கல, அங்கெல்லாம் பாக்டீரியா தெரிஞ்சிட்டு இருக்கோம். கண்ணில் நமக்கு அதெல்லாம் தெரியுதுன்னா கிச்சனுக்குள்ள என்ன பண்ண முடியாது, நம்மளால போகவே முடியாது இல்லையா? ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடவே முடியாது, வழியில ரோட்டு கடைகள்ல நம்ம நின்று சாப்பிடவே முடியாது. அதெல்லாம் தேவன் கட் பண்ணிட்டார். அதே மாதிரி சவுண்டு கூட நிறைய சவுண்டு வானத்துல வந்துட்டு இருக்க, அதெல்லாம் கேட்காதபடி பண்ணிட்டாரு சரிங்களா? மைல்டு சவுண்டெல்லாம் கேட்காது, கேட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஜீவிக்க முடியாது, நமக்கு தூக்கத்துல கூட என்ன ஆகும். அதெல்லாம் தேவன் அங்க சொல்லியிருக்காரு வானத்துல. இதெல்லாம் பிரமாண்டமான சிருஷ்டிப்புகள், இதெல்லாம் தேவனுடைய கரத்தின் கிரியைகள். அதுல பூமியை தேவன் சிருஷ்டிக்கும் போது பூமி எப்படி இருந்துச்சு? உருண்டையா இருந்த வெறுமை, அது ரைட், ஓகே. ஆக்சுவலா லிட்டரலா அந்த பிளானட் எப்படி இருந்துச்சு? இன்னும் கொஞ்சம் முன்ன போங்க, ஒன்று இல்லாம இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி போங்க, அந்த தொங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி போங்க, வேலியன் தேரி அங்க போங்க. பிக் பேங் தேரி வந்து அது பைபிளுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது இல்ல, வேலியன் தேரி நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். பூமி எப்படி இருந்தது முதல்ல? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி அப்ப கூட உருண்டையா தானே இருந்துச்சு. பூமி நெருப்பு கோலமாக இருந்தது, புரிஞ்சுங்களா? இது கூட ஒரு ஃபயர் பால், கரெக்டா? பூமி எப்படி இருந்துச்சு? ஒரு நெருப்பு பந்து. இப்ப எப்படிக்குது? இப்ப எப்படிக்குது? இப்பவும் அப்படியே தாங்குது, சரிங்களா? அவங்க சிரிக்கிறாங்க, ஜோக் பண்ணல, ரியலா. இப்ப கூட அது ஒரு நெருப்பு பந்து தான். மேல ஒரு செட்டப் பண்ணிட்டாரு, சரிங்களா? மேல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு தண்ணியெல்லாம் வச்சு லேண்ட மண்ணெல்லாம் கொடுத்துட்டு செடியெல்லாம் நட்டு விட்டாரு. ஆனா உள்ள என்ன தாங்குது? அப்படியே தாங்குது, சரிங்களா? அது நெருப்பு கோலம் தான். இந்த நெருப்பு கோலத்தை தான் தேவன் மனுஷ குடியிருப்புக்காக கிரியேட் பண்ணார். அதுதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் இல்ல. எப்படி ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணாரு அப்படின் போது வேலியன் தேரி என்ன சொல்றாங்கன்னா, பயங்கரமான ஒரு சூடு உண்டாக்கினார் தேவன். பயங்கரமா சூடு ஆகும்போது அங்க தனிமங்கள் எல்லா இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ், பாறைகள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வேப்பர் ஆயிட்டு மேல போயிடுச்சு. இப்ப அலுமினியம், இரும்பு, மண்ணில இருந்து எடுக்கிறமே அவைகள்லாம் வேப்பர் ஆகி மேல போயிடுச்சு. வாவியாய் மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கூல் ஆயிடும். ப்ரெஷர் கம்மி ஆகும் போது உங்களுக்கு கூல் ஆயிடும். இப்ப நீங்க ஒரு கப் வாட்டர் இங்க எடுத்தீங்கன்னா ஹீட் ஆகுது, அதே நீங்க ஊட்டிக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கூல் ஆகும். அதே எவரெஸ்ட் கொண்டு போனா என்ன ஆகும்? ஃப்ரீஸ் ஆயிடும். மேல போக உங்களுக்கு ப்ரெஷர் கம்மி ஆகும் போது ஃப்ரீஸ் ஆயிடும். இங்க வேப்பர் ஆகி மேல போனது எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி ரிங்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, நிறைய ரிங்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப இரும்பெல்லாம் ஆவியாய் மேல போயிடுச்சு, பாறைகள்லாம் ஆவியாய் மேல போயிட்டு. அப்ப என்ன ஆகுனாக்கா அது டைட் ஆனதுக்கு அப்புறமா பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்கு, அதனால உருண்டையா செஞ்சுக்கிறாரு ஈர்ப்பு விசைக்காக. அப்ப என்ன பண்ணாக்கா அது இழுக்கும், மேல போய் கெட்டியா மாறணும்னா பூமி இழுக்கும் இல்லையா? இப்ப பூமி மேல விழும்போது அந்த நெருப்பு என்ன ஆயிடுச்சு? அணைஞ்சு போச்சு, விழுந்துட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 4 நாட்கள் 5 நாட்கள். 6ஆம் நாள்ல கூட சிலதெல்லாம் விழுந்திருக்குது, கடைசி பாகத்துல அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு.
அப்பதான் பெரிய பெரிய அனிமல்கள்லாம் லேண்டுக்குள்ள போயிடுச்சு இல்லையா? அதுல பார்த்தீங்கன்னா கட்டியா இருக்கிறது ஃபர்ஸ்ட் விழுந்துடும். விழும்போது பூமி மேல நடுவுல விழ முடியாது, பூமியினுடைய 2 துருவங்கள்ல தான் விழ முடியும். கரெக்டா? நார்த் போல் சவுத் போல் அங்கதான் விழ முடியும். ஏன்னா பூமி சுத்திட்டு இருக்கிறதுனால இந்த ஃபேன் சுத்திட்டு இருக்குது, அதனுடைய அந்த எண்டு நம்ம டச் பண்ண முடியாது. கரெக்ட் தானே? ஆனா அது சென்டர்ல என்ன பண்ணலாம்? டச் பண்ணலாம். அது மாதிரி அந்த நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் தான் வந்து விழுந்தது. விழுந்து அப்படியே என்ன பண்ண ஒரு பூகம்பம் மாதிரி கிளம்பு. நோவா பீரியட்ல கூட அப்படித்தான். லாஸ்ட் ரிங் இல்லையா, வாட்டர் கேனஃபி என்ன பண்ணுச்சு, நோவா பீரியட்ல விழுந்தது. விழும்போது நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் தான் விழும். அப்ப அங்கிருந்து என்ன ஆச்சுங்க, பெரிய பூகம்பம், கொந்தளிப்பு ஏற்பட்டு அந்த தண்ணி 2 வந்து ஜாயின் ஆகி பேலை அப்படியே மேல கிளம்பிச்சு இல்லையா? அது கரெக்டாக தேவன் பிளேஸ் பண்ணிட்டாரு. அதை அட்டாக் பண்ணாத படிக்கு ஒரு மலைகளுக்கு பின்னாடி வச்சுட்டாரு பேலையை. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி என்ன ஆயிடுச்சுனாக்கா, விழும்போது பூமியில் இருக்கக்கூடிய அக்னியானது அணைந்து போச்சு. நிறைய கார்பன் புகையெல்லாம் நிறைய கிளம்பிருச்சு இல்லையா? நல்ல நெருப்பிரிச்சு டக்குனு ஏதோ ஒன்று போட்டால் என்ன ஆகும், புஃப்னு வரும் இல்லையா? அப்படியே அந்த மாதிரி வந்துச்சு. கார்பன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தென் ஒவ்வொரு நாளும் அதில் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதோ அதெல்லாம் அட்வான்டேஜாக நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிக்குவார் தேவன். அப்ப நிறைய கார்பன் ஃபார்ம் ஆயிடுச்சு, பூமி கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு இல்லையா? பூமி மேல எல்லாம் பாறைகள் அதெல்லாம் விழுந்து அது ரொம்ப ஆழத்துல, இரும்பெல்லாம் எடுக்கணும்னா ரொம்ப ஆழத்துக்கு போகணும். ஏன்னா கெட்டி அதனால குயிக்கா கீழே போயிடுச்சு. கொஞ்சம் லேசான வெயிட் இருக்குதெல்லாம் மேல, மண்ணெல்லாம் மேல இல்லையா, டஸ்ட் எல்லாம் மேல உட்காந்துருச்சு. இப்ப நம்ம மண்ணு மேல செடிகள்லாம் வச்சு தேவன் அப்படி பண்ணு. அப்ப நிறைய கார்பன் எல்லாம் 3rd டே யூஸ் பண்ணிக்கினாரு. கார்பனிக் ஃபாரஸ்ட் சொல்ற மாதிரி நிறைய கார்பன் இருந்துச்சு. பெரிய பெரிய மரங்கள் வளர்ந்து அந்த கார்பன் எல்லாம் அது சாப்பிட்டுட்டு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. ஆக்சிஜன் லேயர் ஃபார்ம் ஆச்சு. கேஸ் டிஸ்க் எல்லாம் தேவன் செய்யறாரு. இதெல்லாம் வந்து நீங்க வந்து போட்டோகிராம் ஆஃப் கிரியேஷன் அந்த புக்ல பாருங்க, 7 epochs. ஸோ அதுல சொல்லிட்டு இப்படி எல்லாம் இந்த பூமியை பயங்கரமா தேவன் கிரியேட் பண்றார், கிரியேஷன். அப்புறமா தேவன் வந்து தாவர செடி கொடிகள் எல்லாம் உண்டாக்குனார். அப்புறம் வந்து பறக்கும் பறவைகள், மீன் வர்க்கங்கள்லாம் உண்டாக்குனார். அப்புறமா அனிமல்ஸ் தேவன் பண்ணாரு இல்ல. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான கிரியேஷன். தேவன் பார்த்துட்டு அழகா இருக்குதுன்னு சொன்னாக்கா அது எப்படி பண்ணிருப்பாரு இல்லையா? என்ன மாதிரி அதான் அது செய்யும் போது தேவ தூதரெல்லாம் பாட்டு பாடினார்கள் என்று சொல்லப்பட்டது இல்லையா? பாடுறாங்க, ஒரு நாளும் டெய்லி பாட்டு தான். ஒரு சிருஷ்டி பண்ணும்போது ஒரு மியூசிக், நியூ சாங் கம்போஸ் பண்றாங்க. ஒரு நல்லா பாருங்க, அந்த பூசணிக்காய், வெள்ளரிக்காய் அதெல்லாம் வரும்போது எப்படி இருக்கும், இதெல்லாம் மனுஷனுடைய சாப்பாட்டுக்காக. பூக்கள் இல்லையா, எவ்வளவு ஸ்மெல்லு, பறவைகள், பாடும் பறவைகள், ஆடுறது, மயில் ஆட்டம் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்படி தேவன் கிரியேட் பண்ணிட்டு வர்றாரு. ஒன்று தேவன். இந்த குளோப் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. நம்ம அதை வந்து பார்க்க முடியாது, ஒரு இடத்துல நின்று ஃபுல்லா பார்க்க முடியுமா? ரொம்ப பெருசு. அதுல பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஏரியா ஆக்குபை பண்ணிருக்குது. பூமி தேவன் சிருஷ்டிக்கும் போது மலைகள் ஒரு பெரிய ஏரியாவை அது ஆக்குபை பண்ணிருக்குது. 1/4 பாகம் தான் லேண்டு. அந்த லேண்டுல நீங்க பாத்தீங்கன்னா மலைகள், நிறைய மலைகள் இருக்குது, பனி பாலைவனங்கள் இருக்குது, பாலைவனம் இருக்குது இல்லையா? நிறைய வந்து காடுகள் இருக்குது. அமேசான் காடுகள்லாம் மனுஷன் கடக்க முடியாத தூரம். அங்கெல்லாம் சன்லைட் கூட போகிறது இல்லை. அது இன்னும் மனுஷன் பார்க்காத மிருகங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தேவனுடைய படைப்பு. இவையெல்லாம் தேவன் படைச்சு மனுஷன் தான் சிருஷ்டிப்பின் நாட்கள். அப்படியே நீங்க கொஞ்சம் வானத்தை சிருஷ்டித்தார்னு சொல்றாரு இல்லையா? கொஞ்சம் நீங்க மேல வானத்தை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கிரியேஷன். நம்மளுடைய பூமி அந்த வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன்களுக்கு முன்பாக பூமி ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சின்னதுதான். அதை நீங்க பாருங்க. நம்ம இது நம்மளுடைய எப்படி இருக்கு பாத்தீங்களா? நம்மளுடைய பூமி, நம்மளுடைய சூரியன் இல்லையா, எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு சின்னதா இருக்குது. நம்மளுடைய சூரியன் முன்னாடி நம்மளுடைய பூமி எப்படி இருக்குங்க? ஒண்ணுமே கிடையாது, சின்ன டாட், அவ்வளவுதான். இதுதான் தேவன் வந்துட்டு கிட்டத்தட்ட எவ்வளவு 1000 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் இதெல்லாம் கிரியேஷன் பண்றதுக்கு, சிருஷ்டிப்பு முடிக்கிறதுக்கு. 42,000 வருஷம், 6 நாட்கள் சிருஷ்டிப்பு. 7,000 நம்ம சொல்றோமே, அது சூரியனுக்கு முன்பாக ரொம்ப சின்னது. சூரியன் அவ்வளவு பிரம்மாண்டமானது. சூரியனுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனா இந்த சூரியன் நம்மளுடைய கேலக்சியில நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சூரியன் தான். பாருங்க, நம்மளுடைய சூரியன் இதெல்லாம், நம்மளுடைய சூரியன் எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க. இதுல ஒரு சின்ன ஒரு பிக்சல் டாட், அவ்வளவுதான். அங்க இதை வைக்கல.
டாட் கூட வைக்க முடியாது, அவ்வளவு சின்னது. நம்மளுடைய கேலக்சியில நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஆர்டரஸ் பத்தி எழுதுறாரு யோபு சொல்லும் போது, இந்த ஆர்டரஸ் நீங்க பாத்தீங்கன்னா அது 4th அந்த சூரியன் 4வது இடத்துல இருக்குது, ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய சூரியன். ஆனா ஆக்சுவலா நம்மளுடைய கேலக்சியில நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சூரியன் இதுதான். சரிங்களா? இது வந்துட்டு யூவைஸ் குட்டி பெருசாகுது. அது முன்னாடி ஆர்டரஸ் எல்லாம் நீங்க பார்த்தா ரொம்ப டாட், ஒரு பிக்சல் டாட், அவ்வளவுதான். பெரிய பெரிய சூரியன்களை தேவன் வந்து உண்டாக்கிறார். இதெல்லாம் பாருங்க எவ்வளவு மகத்தானது. இதெல்லாம் ஒரு பிளான் வச்சுக்கிறார் தேவன். இதெல்லாம் தேவன் படிச்சுட்டு, இதெல்லாம் தேவன் படிச்சுட்டு பாருங்க சொல்றாரு. யோபுல கூட சொல்றாரு, யோபுல சொல்லும் போது இந்த சூரியன் நட்சத்திரங்களை எல்லாம் அதனுடைய அந்த நீ வந்து ஆளுகை செய்வாயோ, அது எப்படி சுத்திட்டு வருது, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தேவன் அதெல்லாம் கேட்கிறார். இதெல்லாம் இந்த பிரம்மாண்டங்களை எல்லாம் தேவன் படைத்துட்டு இப்ப சொல்றார் தேவன், இப்ப நான் செய்ய போகிற சிருஷ்டி நியூ கிரியேஷன் அப்படி சொல்ற, புதுசு. ஏன்னா இவ்வளவு பிரம்மாண்டமானவைகள் எல்லாமே இதுவரைக்கும் தேவன் சிருஷ்டித்தது சகோதரி சொன்ன மாதிரி அழிவுக்குரியவைகள், அழிஞ்சு போயிடும். இவ்வளவு பெரிய ஸ்டார் நீங்க பாத்தீங்களே, சூரியனா ஒரு ஸ்டார், பெரிய ஸ்டார். அந்த ஸ்டாரு அழிவுக்குரிய ஒன்று, சரிங்களா? டக்குன்னு அழிஞ்சு போயிடும். அவ்வளவு பெரிய ஸ்டாரு. சில நேரங்களில் வந்து நட்சத்திரங்கள் பிறக்கும் போது ஒரு 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 ஸ்டார் உருவாகும் போது ஒரு பிளாக் ஹோல் உருவாகும் வானத்துல. அந்த பிளாக் ஹோல் என்ன பண்ணுனாக்கா பக்கத்துல இருக்க ஒரு எல்லா நட்சத்திரத்தையும் எடுத்து உள்ள போட்டுடும். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. அதான் பிளாக் ஹோல்னு சொல்றது. பெரிய பெரிய நட்சத்திரங்கள் அதுக்குள்ள உள்ளப்படும். அப்புறமா ஒரு புதிய நட்சத்திரம் வந்து உருவாகும். அதனால இதெல்லாம் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான, இது கூட ஒரு நட்சத்திரம் தான் இந்த படம். இது இவ்வளவு பிரம்மாண்டமானது அழிவுக்குரியது. இன்னுமா ஏஞ்சல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாரு, எல்லாம் அழிவுக்குரிய. மனுஷனை உண்டாக்குனார், எல்லாம் அழிவுக்குரியது. இப்ப செய்ய போகிறது அது அழிவில்லாத ஒன்று. அதனாலதான் அதுக்கு புதுசு என்று பெயர் வந்துச்சு. என்ன பழசுனாக்கா இதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க பாயிண்ட் வந்துடுவீங்க இல்லையா? அப்ப இந்த புது சிருஷ்டியை தேவன் உருவாக்குறார். எப்படி உருவாக்குறார்? இந்த புது சிருஷ்டியானது உருவாக்கும் போது தேவன் ஒரு ஒரு பொருளையும் உருவாக்கும் போது ஒரு ஒரு தனிமங்களை எடுத்துக்குவார். இதுதான் மெத்தட் ஆஃப் கிரியேஷன் இல்லையா? ஒரு ஒரு சிருஷ்டி இப்ப வந்து ஒரு ஒரு மீனை உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னா தேவன் என்ன பண்ணுவார்? என்ன பண்றாரு? எப்படி உருவாக்குறாரு எல்லாத்தையுமே தேவன்? மண்ணினால. மண்ணுங்கிறது இது மண்ணுன்னா இப்ப ஆதாமை தேவன் செஞ்சாரு. எந்த மண் எடுத்துக்கினாரு? எந்த மண்ணு? ஆதாம் என்றால் என்ன மீனிங்? மைக்க கொடுங்க, சொல்லுங்க. செம்மண். செம்மண். செம்மண்ணா களிமண்ணா? களிமண்ணா? சம்டைம் திட்டுவாங்க இல்லையா, களிமண் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? செம்மண். ஏன் செம்மண்? செம்மண்ணா சிவப்பு கலர் மண்ணு தேவன் எடுத்துனாரா? ஏன் அப்படி சொல்றோம் செம்மண்ணு? மினரல்ஸ் எல்லாம் இருக்குங்க. மினரல்ஸ். அவர் சயின்டிஸ்ட், உங்க தேரிக்கு நாங்க வரோம் இல்லையா? தேவன் மண்ல எல்லாம் எடுக்கல இல்லையா? செம்மண்ணு களிமண் எல்லாம் கிடையாது இல்ல, மண்ணில் இருக்கக்கூடிய மூலகங்கள். ஏன்னா நமக்கு புரியுறதுக்காக தேவன் அப்படி பேசுவார். எல்லா காலத்துக்கும் எந்த மாதிரியான நாலேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் புரியுறதுக்காக தேவன் அந்த மாதிரி ஒரு பிளெயின் டேர்ம்ல பேசிட்டு போவார், நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. மண்ணு அப்படின்னா எஸ் நீ மண்ணுல இருந்து வந்திருக்கிற, அவ்வளவுதான். அப்படின்னா தேவன் மண்ணு எடுத்து பொம்மை செஞ்சு படுக்க வச்சுட்டு மூக்குல ஊத்துனாரா? அப்படி கிடையாது. அப்படி பண்ணார்னாக்கா எல்லா மிருகங்களையும் மண்ணில் தான் செஞ்சாரு. அப்ப அதை கிரியேட் பண்றது தான் அவருக்கு பெரிய வேலையாயிட்டு இருக்கும் இல்லையா? ஒரு ஒரு மிருகத்தையும் செஞ்சு பறவைகள்லாம் செஞ்சு வச்சாரா? காய வச்சுட்டு அப்புறம் உருவாக்குனாரா? பறந்து போங்க எல்லான்னு? அப்படி இல்லையா? தேவன் வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய தனிமங்கள்னால உருவாக்குறாரு. இப்ப நம்ம 106 தனிமங்கள் இருக்குது, மினரல்ஸ் இல்லைங்களா? எல்லாம் இருக்குது, ஸ்ட்ரென்த் எல்லாம், அயன், புரோட்டீன் சொல்றோம் நம்ம, கால்சியம், மேக்னீசியம், பொட்டாசியம் எல்லாமே மண்ணில் இருக்கிறது. எடுத்துட்டு சில ஈக்குவேஷன் இது இவ்வளோ போட்டாக்கா சரீரத்தை உருவாக்கலாம். அப்படி தேவன் வந்து மனுஷனை உண்டாக்கினார். நீங்க யோசிச்சு பாருங்க, மனுஷனை வந்து இப்படிதான் மினரல்ஸ் எல்லாம் வச்சுட்டு இது அவருடைய கிரியேஷன். மனுஷனை உண்டாக்கினார். ஆதாம்னு ஏன் பேர் வச்சார்னா
ஆதாம் என்றால் ரெட், அவ்வளவுதான். ஆதாம் என்று மனுஷன் பேர் வச்சாரா, மனுஷிக்கு பேர் வச்சாரா? இல்ல, வேற என்ன சான்ஸ் இருக்கா? ஆதாம் யார் பேர் வச்சாரு? அவங்களுக்கு தான் ஏவாள்னு பேர் வச்சாரு. தேவன் பேச்சது. தேவன் ஆதாம்னு பேர் வச்சாரு. யாருக்கு வச்சாரு? இல்ல, 2 பேருக்கு சேர்த்து ஆதாம்னு பேர். 2 பேர் சேர்த்து இல்லையா? மனுஷன் மனுஷி சரிங்களா? அப்படி தமிழ்ல இருக்குது. ஆக்சுவலி நீங்க இங்கிலீஷ்ல படிக்கணும். அந்த வசனத்தை நீங்க இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா, படிக்கிறீங்களா யாராவது? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேஜேவி. Male and female created he them, and blessed them, and called their name Adam. பாத்தீங்களா? அவளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களுக்கு ஆதாம் என்று பெயர் வச்சார். 2 பேருக்கு சேர்த்து ஆதாம் பேரு. ஏன் ஆதாம் என்றால் ரெட் அப்படிங்கிறது மீனிங், சிவப்பு. ஏன்னா பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்க? ஆமா, நம்ம கூட பேர் வைக்கிறது இல்லையா, பிங்கி. ஏன்னாக்கா பிளாக்கின்னு வச்சு, அது வேற, பிளாக்கி இல்ல, பிங்கி, பிங்க் ஆக்குறாங்க. ஆனா ஆதாமுக்கு தேவன் ரெட்னு பேர் வச்சார். ரெட் டிரான்ஸ்பரண்ட் ஆகுது, உள்ள இருக்கிற பிளட் ஓடுது, அது டிரான்ஸ்பரண்ட். கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, என் கண்ணத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது, குழந்தைங்களுக்கு சிக்ஸ் எல்லாம் ரெட், உள்ள இருக்கிற பிளட் தெரியும் டிரான்ஸ்பரண்டா. அப்படிதான் 2 பேருமே இருந்தாங்க, டிரான்ஸ்பரண்ட் ஆகும். ஆறுங்களே, அப்போ தூதர்களே மயங்கிட்டாங்கனாக்கா எப்படி இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம்? டிரான்ஸ்பரண்ட் ஆகுது, ரெட்னு பேர் வச்சார். அவர்களை என்ன பண்ணாருன்னா தேவன் சிருஷ்டித்தார் இல்லையா? தேவன் இதெல்லாம் சிருஷ்டித்து இப்ப தேவன் சிருஷ்டி பண்ணும்போது அதுக்கு புதுசு என்று பேர் வைக்கிறார். அப்படின்னா தேவன் இதுவரைக்கும் யூஸ் பண்ண மெத்தடு யூஸ் பண்ற. இப்ப ஆதாமை அந்த 106 மினரல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணார். ஒரு மினரல் எடுத்துக்கினாரு, ஒரு சிருஷ்டி பண்ணார். ஆனா இப்போ புது சிருஷ்டி தேவன் செய்யும் போது அந்த மெத்தட் யூஸ் பண்றது இல்லை. இப்ப மீன் செய்யணுமா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு? தண்ணி ரெடி பண்ணிடுவாரு. தண்ணி ரெடி பண்ணிட்டு அங்கேயே மீனை செஞ்சு தண்ணியில அப்படியே விட்டுடுவார், அவ்வளவுதான் இல்லையா? லேண்ட் ரெடி பண்ணிடுவாரு, மிருகங்களை லேண்ட்ல செஞ்சு அங்கேயே விட்டுடுவாரு இல்லையா? மீன் வந்து அங்க வனாந்தரத்துல செஞ்சு கொண்டு போய் தண்ணியில் விடுறாரா? இல்ல, அங்கேயே செஞ்சுடுவார். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு அட்மாஸ்பியர், அதுக்கப்புறம் அங்கிருந்து மினரல்ஸ் எடுத்து அங்கேயே செஞ்சு விட்டுடுவார். இதுதான் மெத்தட், ஓல்டு மெத்தட். அப்ப நியூ தேவன் ஏன் சொல்றாருன்னா அதோடைய மெத்தட் நியூ, சரிங்களா? அந்த ப்ராசஸ் அது நியூ, அது வாழுகிற இடம் எல்லாமே நியூ, அது உருவாகிற இடம், அது பெறக்கூடிய மகிமை இதுவரைக்கும் எதுக்குமே அந்த மாதிரி கொடுத்தது கிடையாது. ஒவ்வொரு கிரியேஷனையும் தேவன் உருவாக்கும் போது முதலாவது அதற்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்குவார், அப்புறமா அந்த கிரியேஷன் பண்ணுவார் இல்லையா? அப்புறம் பண்ண முடியும். இப்ப பூமி வந்து நெருப்பு கோலமாக இருந்துச்சு, உடனே மனுஷனை செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் அதுக்கு சாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் 42,000 வருஷம் ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் தான் மனுஷன் கிரவுன் கிரியேஷன் ஆஃப் காட் பார்க்கணும். ஆனா புது சிருஷ்டி செய்யும் போது தேவன் அப்படி கிடையாது. எல்லாமே அதுக்கு பாதகமான சூழ்நிலைகளா இருக்கு. புது சிருஷ்டி வாழ போகிற இடம் எது? பரலோகம். அதுடைய சரீரம் ஆவிக்குரிய சரீரம், கரெக்டா? ஆனா அது உருவாகிற இடம் எது? பூமி. எந்த சரீரத்துல? மாம்ச சரீரத்தில். அது ஒரு பரிசுத்தமான சிருஷ்டி. புது சிருஷ்டி பாவம் செய்யுமா? செய்யாது. ஆனா மாம்சம் எவ்வளவு பார்த்து இவ்வளவு சப்ஜெக்ட் நீங்க பேசிட்டு கூட கன்ஃபார்மா ஒத்துக்கிறாங்க இல்லையா? மாம்சம் பாவம் செய்யும், அங்க கொண்டு போய் வச்சிருவாரு. புது சிருஷ்டி சாதகமான சூழ்நிலையா? வளர முடியுமா? வாழ முடியுமா? தேவன் மீனை ஏன் தண்ணியில பண்ணார்னா தண்ணியில இருந்தா நல்ல வாழலாம், நல்ல வளரலாம், நல்ல இனவிருத்தி ஆகலாம். அது சாதகமான சூழ்நிலை. திமிங்கலத்தை வச்சுட்டாரு கீழே, அது போய் உட்காந்துரும், ரொம்ப டீப்ல இருக்கும். அது அங்க இருக்கிறதெல்லாம் போச்சு, பெரிய லென்த்தா இருக்கும், நல்ல கடலை, நல்ல அதனால தேவன் அங்க போட்டார். ஆனா புது சிருஷ்டி அது வாழவே முடியாத இடம். ஒரு கிரியேஷன் பண்ணும்போது தேவனுடைய இன்வால்மெண்ட் இருந்துச்சு இல்லையா? வெளிச்சத்தை உண்டாக கடவுது என்று சொன்னாரு. ஆனா புது சிருஷ்டி செய்யும் போது தேவன் ஓய்ந்து இருக்கிறார் இல்லையா? அப்ப இந்த புது சிருஷ்டி நீங்க பார்த்தா எப்படி உருவாகுது? புது சிருஷ்டி உருவாகும்.
என்ன மாதிரியான ஒரு தனிமத்தை எடுத்துக்கொள்கிறார் தேவன், என்ன மாதிரியான ஒரு மெட்டீரியல் எடுத்து இந்த புது சிருஷ்டியை செய்கிறார். என்ன மெட்டீரியல்? வெரி குட், கரெக்ட் ஆன்சர். கேட்டுச்சிங்களா? எதனால பார்த்தீங்களா? ரொம்ப அற்புதமான ஒரு கிரியேஷன். இது வரைக்கும் தேவன் அப்படி ஒண்ணு செஞ்சதே இல்லை. அதனால தான் அதுக்கு புது சிருஷ்டி என்று பேர். தேவன் வெறும் வார்த்தை வச்சிருக்காரு, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, அவருடைய கிரியேஷன் எல்லாம் கூப்பிட்டுட்டு தூதருக்கு சொல்றாரு, இப்ப நான் ஒரு கிரியேஷன் பண்ண போறேன், நான் பண்றது இல்லை. இப்போ தேவன் வெரைட்டிஸ் பண்ணாரு தெரியுங்களா? ஒரு கிரியேஷன்ல வெரைட்டியா. ஏன் இவ்வளவு ஃப்ரூட்னா அவ்வளவு வெரைட்டி? ஏன் அவ்வளவு வகை வகையாகனா தேவனுடைய வல்லமையை நமக்கு காமிக்கிறார். என்னுடைய வல்லமையில எவ்வளவோ பண்ண முடியும் பாருங்க, பண்ணிட்டே இருக்கலாம். அது வெரைட்டி ஆயிட்டு போயிட்டே இருக்கும். ஒண்ணுதான் தேவன் செய்வார், மீதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். அதோடைய வல்லமை. இப்போ தேவன் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைக்கு வல்லமை எவ்வளவு இருக்குன்னு நீங்க இப்ப பார்க்கலாம். அதான் புது சிருஷ்டி. வெறும் வார்த்தை வச்சுட்டாரு, அவ்வளவுதான். எதுவுமே தேவன் சொல்லல. நம்மளாம் அந்த வார்த்தை என்ன பண்ணோம்? எடுத்து படிச்சோம்னா நம்மளுக்குள்ள என்ன ஆகுது? ஒரு புது சிருஷ்டி உருவாகுது. இந்த வார்த்தையை படிச்சுட்டு புது சிருஷ்டி உருவாகுது. அந்த புது சிருஷ்டி உருவாகி எப்படிப்பட்ட மகிமையை சுதந்திரிக்க போகிறது பாருங்க. நான் எதுவுமே அது தேவன் இன்வால்வ் ஆகிறது இல்லை. வெறும் வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது. வார்த்தையிலேயே ஒரு சிருஷ்டி உருவாகி அது வளர்ந்து தேவனுடைய மகிமையை சுதந்திரித்து கொள்ளும் அளவுக்கு அது போயிடும். அதான் அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது அப்படிங்கிறதான் தேவன் அங்க வைக்கிறார். அதுதான் புது சிருஷ்டி. அதனாலதான் அதுக்கு புதுசு என்று பெயர் வச்சிருக்கிறார். இப்ப இந்த புது சிருஷ்டியை தேவன் சிருஷ்டிக்கிறதுக்காக எடுத்துக்கொண்ட இடம் பூமி. பூமியில யாரை தேவன் தெரிந்து கொண்டார்? ஒரு விஷயமா தான் நல்ல மைண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்குது. பைத்தியமானவர்களே, நாங்க எவ்வளவு டீசெண்டா பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப நம்மளாம் யாரு? தேவன் நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துக்கு நாம் பைத்தியக்காரர்களாக இருப்போம். உலகத்தின் பார்வைக்கு நம்மள பைத்தியக்காரங்களா? நம்ம தான் ஆக்சுவலா இன்டெலிஜென்ட் கிரியேஷன். நம்ம தான் இந்த உலகத்துல உட்காந்துக்கிறீங்க பாருங்க. இந்த பெருந்துறையில ஞானம்னா நீங்க மாத்திரம் தான். ஆக்சுவலா இந்த ஃபேக்ட் பாத்தீங்களா? அவங்க பார்வைக்கு நம்ம எப்படி தெரியுறோம்? ஏன்னா நமக்கு அது உலகத்துல ஆசை இல்லை. ஏதோ கொடுத்தா கூட என்ன பண்ண மாட்டோம், எனக்கு அது வேண்டாம், என்னோடது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆகையினால உலகத்திற்கு பைத்தியமானவர்கள் அவர், ஒன்றும் இல்லாதவர்கள். ஏங்களா? தேவன் அப்படித்தான் செலக்ட் பண்றாரு. எவ்வளவோ இருக்குது உலகத்துல, ஆனா தேவன் எப்பேற்பட்ட ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் அவன் ரொம்ப கீழே. நம்மள ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லாதவர்கள், படித்தவர்கள், மேதைகள், பலவான்கள், ராஜாக்கள், கல்விமான்களுக்கெல்லாம் மறைத்து ஒன்றும் இல்லாதவர்கள் நம்மள என்ன பண்ணாங்க? தெரிந்து கொண்டார். ஏன் நம்மளை தெரிந்து கொண்டார்? நம்மளை ஏன் செலக்ட் பண்ணாரு? ஒண்ணு இல்லாதனாலயா? நம்மளை ஏன் செலக்ட் பண்ணாரு? ஏன் ஒன்றுமில்லாத நம்மை தெரிந்து கொண்டார்? வெரி குட், கரெக்ட் வசனம் சொன்னாங்க. மாம்சமான எவரும், அதேதான், அதுலயே 1 கொரிந்தியர்லயே சொல்றாரு, மாம்சமான யாவரும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஏன்னா படிச்சவனா இருந்தா அவன் சொல்லுவான், நான் படிச்சு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமான்னு சொல்லுவான். அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தா அதே தான் என்ன பண்ணிடுவான், நான் படிச்சு பெரிய ஆளா இருக்கிறதுனால தான் இந்த வாய்ப்பு வந்துச்சுன்னு சொல்லிடுவான். அதனாலதான் படிக்காதவர்கள், ஒன்றும் இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அப்படின்னா நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லாம நம்மளை செலக்ட் பண்ணிட்டாரா? நம்மகிட்ட என்னத்தை பார்த்து நமக்குள்ள இந்த சிருஷ்டியை உருவாக்குறார்? இப்ப சொல்லுங்க. ஓகே, விசுவாசம் என்றால் என்ன? அது பெரிய கேள்வி, நான் அதை கேட்க போதில்லை இப்போ, இல்லையா? ஓகே, வேற என்ன சொல்லலாம்? ஏன் நம்மை தெரிந்து கொண்டார் தேவன்? புது சிருஷ்டிய நமக்குள்ள ஏன் வச்சார்? என்ன ஆகுது நம்ம கிட்ட? அந்த மாதிரி என்னத்தை பார்த்தார்? ஏதோ ஒண்ணு பார்த்தார், கரெக்டா?
அதனாலதான் நமக்கு கொடுத்துக்கிறாரு. நம்ம ஒண்ணும் இல்லாதவங்க நினைச்சுக்காதீங்க, இருக்குது, அதனாலதான் கொடுத்தாரு. அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. கீழ்ப்படிதல். வேற கேரக்டர் பார்த்து கேரக்டரா என்ன சொல்றாரு? குணலட்சணம் குணலட்சணம் குணாலட்சணம். ஓகே, கேரக்டர். பாருங்க, கேட்டாக்க இப்பதான் சொன்னாங்க பாவிலே பிரதான பாவி நான் தான் பாட்டேன். கேரக்டர். ஓகே, வேற சொல்லுங்க பிரதர். தேவனுடைய நீதி நீதி இருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிற சிந்தை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிற சிந்தைக்கு தான். ஓகே, கீழ்ப்படிதல். யார் சொன்னது? அததான் கேக்குறேன், ஏன் தெரிந்து கொண்டாருன்னு. அங்க யார் சொன்னது? சவுண்ட் பேசுறீங்க நீ யாருங்க? நம்மகிட்ட ஒரு நீதி இருக்கு. சரி, சரியான பதில். இல்ல, தேவன் நமக்குள் எதை பார்த்தார்னா நீதியை பார்த்தார். சரிங்களா? ஒரு புது சிருஷ்டி என்றால் ஒரு ஒரு கேரக்டர் இருக்குது. அது என்ன தெரியல கேரக்டரு, அது வந்துட்டு போராடும் குணம். போராடும் குணம். அதனால தான் இந்த பைபிள் ஸ்டோரி இவ்வளவு போராடுறாங்களா அப்படின்னு நினைச்சாதீங்க. அது இல்ல, இது நீதிக்காக போராடும் குணம். நீதி வேணும், நீதி தான் செய்வேன். இது உங்களுக்குள்ள சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆக்சுவலா நீதிங்கிறது வேற. நம்ம சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இதுதான் நீதி, இதுதான் நியாயம்னு. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம். அதனால தான் அந்த புது சிருஷ்டியை செலக்ட் பண்ணிக்கிறார். நம்ம இதுக்குள்ள வளர்க்கலாம், இவங்களுக்குள்ள வளர்க்கலாம்னு சொல்லி நம்மள தேவன் தேர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா அதுக்கப்புறம் தேவன் நீதி இருக்குது, அதை நம்ம தேடணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம நீதிக்கு முதலிடம் கொடுத்துருக்கிறோம் இல்லைங்களா? அது முக்கியமான குணம், நீதிக்கு. அதான் தேவன் நம்மள செலக்ட் பண்ணிட்டார். ஓகே, செலக்ட் பண்ணிட்டாரு, இப்ப ஆயிடுச்சு, புது சிருஷ்டி ஆயிடுச்சு. இவங்களை வச்சுட்டு நீங்க ஏன்னா ரொம்ப இதெல்லாம் நீங்க பூமி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, சமுதாயத்தை எடுத்துக்கிட்டா, ஜனங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேவனுக்கு முன்பாக அவங்க பூஜ்யம் சொல்லிட்டாரா இல்லையா? எப்படிங்கிற நம்ம சூனியத்தில் சூனியம், பூஜ்யத்துல என்ன இருக்கணும்? நத்திங், லெஸ் தென் நத்திங். அதுல நம்ம இன்னும் நத்திங். நான் நம்மள தெரிந்து கொண்டது நீதிக்காக. நீதிக்காக போராடும் குணம் இருக்குது. கடைசி வரை நீதிக்காக போராடும் குணம் நம்மளுக்கு இருக்குதுதான் தேவன் தெரிந்து கொண்டிருக்காரு. அதை நீங்க விட்டுட்டீங்கன்னாக்கா நீங்க இந்த புது சிருஷ்டிலிருந்து போயிடுவீங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கிறது. பின்னாடி நம்ம போலாம். அப்போ பாருங்க, இப்ப செகண்ட் கொஸ்டின் நம்ம போலாம். போகும்போது தேவன் நம்மளுக்குள்ள செய்ய வேண்டிய சில நோக்கம் இருக்குது. தேவன் நோக்கம் இந்த பூமியில தேவன் என்ன நோக்கத்திற்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்காரு? அந்த நோக்கம் என்ன? ஏன்னா அந்த நோக்கம் எதுக்குன்னா, இந்த நோக்கம் எனக்குள் நிறைவேறி கொண்டிருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணணும். உலகத்துல நம்ம இங்க இருக்கிறோம் இல்லையா, ஒரு நோக்கம் இருக்கு, ரெண்டு நோக்கம் இருக்கு. நான் அதையும் சொல்லிட்டேன், க்ளூ கொடுத்தாச்சு. என்ன ஒன்னொன்னா சொல்லுங்க, என்ன ரெண்டு நோக்கம்? மைக் கொடுங்க, கை தூக்கு, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அப்போ தான் மைக் வரும். ரெண்டு நோக்கம். புது சிருஷ்டியாகிய நம்மை நம்ம உருவாக்கணும். அது மாத்திரம் இல்ல, மற்றவங்களை புது சிருஷ்டியா உருவாக்கணும். நம்ம ஓட்டத்தை ஓடி முடிச்ச உடனே உலகத்தை நியாயம் தீர்க்கிறது, விழுந்து போன தூதர்களை நியாயம் தீர்க்கிறது, உலகத்தை ஆசீர்வதிக்கிறது, எழுந்து போனவைகளை மீண்டும் கொடுக்கறது, இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் புது சிருஷ்டிக்கு வச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, மத்தியஸ்தர் பண்ற வேலை கூட புது சிருஷ்டிக்கு தேவன் கொடுக்குறாரு. கரெக்ட் ஆன்சர் இல்லையா? கை தட்டுங்க. ஏன்னா இது செகண்ட் கொஸ்டின், அதனால தான் கை தட்டினது. இடையில வந்ததெல்லாம் கொஸ்டினே இல்லை. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நோக்கம் இருக்குது இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம். இந்த நோக்கம் எனக்குள்ள நிறைவேறி கொண்டிருக்கிறதா நான் டெஸ்ட் பண்ணோம். அதான் பெரியன் ஸ்டடி. எஸ், நடந்துட்டு இருக்குது அப்படின்னா சந்தோஷம். இல்ல அப்படின்னா டவுட். நான் புது சிருஷ்டியை எனக்குள்ள இருக்குதா? என்ன நோக்கம்னா, ஒரு புது சிருஷ்டி தான் இன்னொரு புது சிருஷ்டியை உருவாக்க வேண்டும். அப்போ சில 12 பேர் இருந்தாங்க இல்லையா? ஆனா செலக்ட் பண்ண வேண்டியது எவ்வளவு பேரு? லட்சத்தி அப்படியே வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன பண்ணும்? உருவாக்கணும். நீங்க ஒரு புது சிருஷ்டியா இருந்தா
நீங்க இன்னொரு புது சிருஷ்டியை உருவாக்க. இது தேவன் நோக்கம். இந்த காரணத்திற்காக தான் பூமியில வச்சிருக்கிறார். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க இன்னொரு புது சிருஷ்டியை உருவாக்குகிற வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீங்களா? முக்கியம். புது சிருஷ்டி எப்படி உருவாகிறது? புது சிருஷ்டி தேவனுடைய வார்த்தையினால. தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை பத்தி பேசும்போது பேதுரு ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. பேதுரு நம்ம படிக்கும்போது, ஓகே படிங்க. 1 பேதுரு 1:23. 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அழிவுள்ள வித்தினாலே. இந்த புது சிருஷ்டி என்ன மாதிரியான ஒரு வித்து தேவன் யூஸ் பண்ணிக்கிறார்னா, இதுவரைக்கும் யூஸ் பண்ணதெல்லாம் அழிவான வித்து, அழிவுள்ள வித்து. ஆனா புது சிருஷ்டி அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் அழிவில்லாத வித்து, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. பாத்தீங்களா புது சிருஷ்டி எப்படி உருவானதுன்னா, உங்களுக்குள்ள அழிவில்லாத அந்த தேவ வசனத்தினால இந்த புது சிருஷ்டியானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, யோசிச்சு பாருங்க. புது சிருஷ்டி அப்படிதான் உருவாயிருக்குது. இது எப்படி வளரும்? தேவ வசனத்தினால்தான் வளரும். இது வளருது கூட தேவனுடைய வசனம் தான். வசனம் படிக்க 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 படிக்கத்தான் அது வளரும். தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள அது வளரும். சரிங்களா? அதான் தேவன் வச்சிருக்காரு பாருங்க. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்க நம்ம கொஞ்சம் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இது பாருங்க, இதுதான் தேவனுடைய திட்டம். இப்ப தேவனுடைய திட்டத்தை நீங்க பார்க்கும்போது டிவைன் பிளான். டிவைன் பிளான் என்னன்னா 6 வால்யூம் முக்கியமானது. இதுதான் நீங்க வளர்றதுக்கு யூஸ் பண்றது, இன்னொருத்தரை வளர்க்கறதுக்கு யூஸ் பண்றது. இது நீங்க யூஸ் பண்ணலன்னா வளர முடியாது. டிவைன் பிளானே தெரிஞ்சுக்கல, அந்த பிளான்ல உங்களுக்கு இப்ப சொன்னாங்க 2வது ஒரு வேலை இருக்குது. அது ராஜ்யத்துல நம்ம என்ன பண்ணணும்? உலக ஜனங்களை கொண்டு வரணும். சரிங்களா? நீதி கொண்டு வரணும், லைஃப் கொண்டு வரணும். பிளானே தரலன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் வால்யூம் அப்படின்னு பார்த்தா பாருங்க எப்படி இருக்குது. வெர்டிகலா இருக்குது, ஹரிசான்டலா இருக்குது. இதான் ஃபர்ஸ்ட் வால்யூம், டிவைன் பிளான் ஆஃப் தி ஏஜஸ். முழுமையான தேவனுடைய தெய்வீக திட்டம். இது நேற்று பிரதர் கேட்டாரு, அது இன்னைக்கு தான் நமக்கு கிடைச்சிச்சு அந்த ஸ்லைடு. அதுல செகண்ட் பாருங்க, செகண்ட் வால்யூம் நீங்க பார்க்கும்போது அது ஆதாம்ல துவங்கி அந்த ஒரு 3வது உலகத்தின் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா காலங்களை பேசுது பாருங்க. அப்படி ஹரிசான்டலா இருக்குது. 3rd வால்யூம் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ஹரிசான்டலா இருக்குது. அது காஸ்பல் ஏஜ்ல இருந்து காஸ்பல் ஏஜ் எண்ட் வரைக்கும் இருக்குது. தை கிங்டம் கம். 4th வால்யூம் நீங்க பாத்தீங்கன்னா அது வெறும் ஹார்வெஸ்ட் பத்தி மாத்திரம் பேசுது. ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். நம்மளுடைய காலத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு புத்தகம் எதுனா 4th வால்யூம். அதை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, தேவன் இங்க ரொம்ப வினோதமான வேலைகளை தேவன் செஞ்சுட்டு இருக்கார். பெக்யூலியர் ஒர்க், பெக்யூலியர் ஆக்ட்னு சொல்றாரு. தேவன் வினோதமான காரியங்களை இங்க செஞ்சுட்டு இருக்காரு. ஏங்களா? அபூர்வமான காரியங்களை தேவன் செஞ்சுட்டு இருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்குது இந்த காலங்கள்ல? ஹார்வெஸ்ட் பீரியட் என்ன நடக்குது? ஃபுல் ஒரு 16 பாடங்கள் இல்ல 4th வால்யூம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 5th வால்யூம் பாருங்க எப்படி இருக்குன்னா, அது இப்படி வெர்டிகல் ஆகுது இல்லையா? அது R பிளேன்ல இருந்து அப்படியே L பிளேன் வரைக்கும் போகுது வெர்டிகலா. அது அட்டோன்மெண்ட் பிட்வீன் காட் அண்ட் மேன். நம்மளாம் அட்டோனர். நம்மளாம் மனுஷர்களா இல்லையா? நம்மளாம் மனுஷர்கள் அல்ல. அப்ப யாரு? தேவதூதர்களா? தேவதூதர்களும் அல்ல. நம்மள யாரு? நீங்க அத 5th வால்யூம்ல ஒரு பாயிண்ட் சொல்றாரு, நம்மெல்லாம் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. நம்மெல்லாம் ஏலியன்ஸ்ன்றதே மறந்துட்டீங்களா நீங்க எல்லாம்? இப்பதான் நான் ஞாபகப்படுத்த வேண்டியதா. வேற்று கிரகவாசிகள். ஆக்சுவலா இது மைண்ட்ல இல்லையா உங்களுக்கு? நீ வேற ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்கன்னு வச்சுங்களா, வேற பிளானட்ல இருந்து வந்துக்கிறோம் இல்ல. வேற்று கிரகவாசிகள். நாம் மனிதர்கள் அல்ல. மனிதர்களை தேவனிடத்துல ஒப்புரவாக்கக்கூடிய ஒப்புரவாளர்கள். அதனாலதான் நம்ம இந்த பூமியில இல்லாம பிரிஞ்சு இருக்கிறோம். இந்த புது சிருஷ்டிக்கு இன்னொரு பேரு நீங்க எக்லீசியா. எக்லீசியா என்னங்க? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம உலகத்துக்கு பூமிக்கு இருக்கிறவர்கள் அல்ல, மனுஷர்கள் அல்ல. நம்ம வேற்று கிரகவாசிகள். நாம மனுகுலத்தை தேவன் கிட்ட சேர்க்கிறவங்க. நம்ம அதுதான் அதை பத்தி பேசுறது 5th வால்யூம். இதை பத்தி நீங்க படிக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்க வேலை என்னன்னே புரியாது.
6th வால்யூம். புது சிருஷ்டி எப்படி உருவாகி அந்த மகிமையின் நிலையை அடைய போகிறது அப்படின்ட்டு பாருங்க. அது அப்படியே வெர்டிக்கலா போகுது. சரிங்களா? அது என் பிளேன்ல ஸ்டார்ட் ஆகி கே பிளேன் வரைக்கும் அப்படி போகுது. அதனுடைய விவரங்கள் புது சிருஷ்டி 17 பாடங்கள் இல்லையா? இதுதான் தேவனுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்னால தான் அந்த புது சிருஷ்டி வளர்ந்து உருவாகி மகிமையை நிலையை அடைய. அந்த பர்பஸ் நம்மளுக்குள்ள நடந்துட்டு இருக்குதா நம்ம பார்க்கணும். 2 பர்பஸ். அது ஒண்ணு, இன்னொரு புது சிருஷ்டி உருவாக்குது. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துல ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ணணும்? வழி மகிமை அடைந்து நம்ம போனதுக்கு அப்புறமா உலகத்தோட நமக்கு ஒரு வேலை இருக்குது. என்னன்னா எல்லாரையும் உயிராக்கி திரும்பி அவங்களை என்ன பண்ணோம்? பழைய நிலைமைக்கு இழந்தவைகள் எல்லாம் திரும்ப கொண்டு. அது வந்துட்டு நம்ம பெற்றுக்கொண்ட மகிமை இருக்குது. அந்த மகிமையை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு 1000 years. நீங்க எல்லாம் அந்த மகிமைக்கு போனதுக்கு அப்புறமா அந்த மகிமையை நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அதான் 1000 years. எங்க யூஸ் பண்ண போறீங்க? உலக ஜனங்கள் கிட்ட. அது 2வது வேலை. இது உலகத்துல உங்களுக்கு வேலை. இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன், நான் அதுல கொடுக்கல. இன்னொரு கேள்வி, இது உலகத்துல நாம செய்ய வேண்டிய வேலை. ஓகே, நம்மளுக்கு உள்ள நாம செய்ய வேண்டிய 2 வேலை இருக்குது. அது என்ன சொல்லுங்க? எவ்வளவு ஆசை பாருங்க. ஆசாரியன் ஆகணும், ராஜாவாகணும். அது கொடுப்பாரு. உங்களுக்கு உள்ள நீங்க என்னென்ன செய்யணும்? பரிசுத்தமாகணும். வேற மைக்கு கொடுக்குறவர் எங்க போயிட்டாரு? ஓகே, வேற என்ன சொல்லுங்க? வேற சொல்லு. வேற வேற கரெக்டா வரல பதில். பரிசுத்தமா ஆகணும். அடுத்த திவ்ய சுபாவத்துல வளரணும் நமக்குள்ள செய்யப்படுகிற வேலை. சரி, ஓகே. வேற வேற என்ன சொல்லலாம்? வேற என்ன சொல்லலாம்? உங்களுக்குள்ள நீங்க பாருங்க, இதுதான் நோக்கம். இது நடந்துட்டு இருக்குதான் நீங்க ஒரு நாள் டெஸ்ட் பண்ணணும். அத்த புது சிருஷ்டி. அது நீங்க வால்யூம் படிச்சதான் புரியும் உங்களுக்கு. மாம்சத்தோடு போராடணும். மாம்சத்தோட போராடணும். அது ஒரு முக்கியமான வேலை தான் இல்லையா? அதுவும் நீங்க பண்ணணும். ஓகே, வேற வேற என்ன சொல்லலாம்? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேங்கிறார். அப்படின்னா நமக்குள்ள கிறிஸ்து உருவாகி கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அதே மாதிரி நடப்பது தான் புது சிருஷ்டி. ஆல்மோஸ்ட் அவருக்கு 60 மார்க் கொடுத்துட்டோம். 40 மார்க் எனக்கு. சொல்லுங்க. பழைய மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து புதிய மனுஷன் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்கணும். பரவாயில்ல. மாம்சத்தை அதன் சிலுவை ஆசைச்சைகளை சிலுவையில நாளுக்கு நாள் அறையணும். புது சிருஷ்டிக்குரிய காரியம் வளர்ச்சிக்குள்ள போயிட்டே இருக்கும். 90 மார்க். 2 நமக்குள்ள நடக்கும். 10 மார்க். சொல்லுங்க. வேற நம்மள ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். நம்மள ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். கரெக்ட். ஜீவ பலியில ஒப்பு கொடுங்க. கண்டிப்பா அது கூட ஒரு பாட்டு தான். வேற என்ன சொல்லலாம்? அங்க பாருங்க, லாஸ்ட்ல அங்க கொடுங்க பிரதருக்கு மைக்காங்க லாஸ்ட். நம்மளுக்குள்ள நம்ம செய்ய வேண்டிய வேலை சுய பரிசுத்த சுயத்தை வெறுக்க வேண்டும். சுய பரிசோதனை. ரைட், ஓகே, சரி. அது கூட ஒரு நல்ல இதுதான். உங்களுக்கு 50 மார்க் பாஸ் மார்க். இது ரொம்ப முக்கியமானது. நீங்க வேலை வெளியில வேலை செய்யறதுல எல்லாம் ரெடி ஆகுறீங்க. உங்களுக்குள்ள வேலை செய்யறது என்னன்னா அதை பார்க்கல. அது உங்களுக்குள்ள பாருங்க, உங்களுக்குள்ள இந்த புது சிருஷ்டியை ஜெனிப்பிக்கிறது நீங்க தான். தேவனுடைய நீதி நியாயத்தை செய்ய வேண்டும். தேவனு நீதி நியாயத்தை செய்ய. அதுதான் அது நம்மளுடைய கேரக்டர். அதனால தான் கொடுத்துக்கிறாரு. ஆனா இங்க முக்கியமானது நமக்குள்ள செய்யறது புது சிருஷ்டியை உருவாக்கி வளர்க்க வேண்டும், ஜெனிப்பிக்கப்படணும். இந்த வேலையை யார் செய்யணும்? நாம தான் செய்யணும். சரிங்களா? தேவன் வார்த்தையை தான் கொடுத்தாரு. ஆனா அந்த புது சிருஷ்டியை ஜெனிப்பிக்கிற வேலையை யார் செய்யணும்? நீங்க தான் செய்யணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வார்த்தைய மெடிடேட் பண்ணணும். உங்களுக்குள்ள அது நடக்கணும். அதுதான் இதை பாக்குறேன். ஒரு நாளும் நீங்க எவ்வளவு படிச்சு தெரிஞ்சுக்கிறீங்க. படிக்க 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 படிக்கத்தான் இந்த புது சிருஷ்டியானது வளர்ந்துட்டே போகும். தெரியுங்களா? முக்கியமான இன்னொரு வேலை என்ன? ஜெனிப்பிக்கப்படுதல், அபிஷேகம் பண்ணப்படுதல், முத்திரிக்கப்படுதல். சரி, ஓகே. அதான் ஓகே. அது ஜெனிப்பிக்கப்படுது, முடிஞ்சிச்சு. இன்னொரு வேலை, 2 வேலை செய்யணும்.
ஒண்ணு உங்களுக்குள்ள நீங்க இந்த புது சிருஷ்டியை உருவாக்குறீங்க, ஜெனிப்பிக்கப்படுறீங்க, அதை உருவாக்கி வளர்த்துட்டு போறீங்க. ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் தெரியுங்களா? இது ரொம்ப முக்கியமான பார்ட். இது உங்களுடைய மாம்சத்தை நீங்கள் அழிக்க வேண்டும். பாத்தீங்களா? புது சிருஷ்டி என்று தேவன் யாருக்கு பேர் கொடுத்திருக்கிறார்? புது சிருஷ்டி என்று தேவன் யாரை அழைக்கிறார்? இந்த பாயிண்ட் நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. புது சிருஷ்டி என்று தேவன் யாரை அழைக்கிறார்? சிம்பாலிக்காவே பேசுறீங்க. வாங்க விஷயத்தை விட்டுறா. இப்ப என் பேர் ரசல் இல்லையா? எனக்கு புது சிருஷ்டி என்று பேரா? என்ன பேரு? பாத்தீங்களா, ரெண்டு இருக்குது. புது சிருஷ்டி என்று தேவன் யார் பேர் வைக்கிறார் அப்படின்னா, நம்மளுக்குள்ள உருவாகக்கூடிய இல்லைங்களா, எதுங்களா? பாத்தீங்களா, 1 Corinthians 2:16 எதுங்க? கிறிஸ்துவின் சிந்தை. உங்களுக்குள்ள உருவாகக்கூடிய கிறிஸ்துவின் சிந்தைக்கு தான் நியூ கிரியேஷன் என்று பேர். எனக்கு கிடையாது. எனக்கு என்ன பேரு? எனக்கு என்னன்னு பேரு? பழைய சிருஷ்டி. சரிங்களா? இது மாம்சத்துக்கு என்ன பேரு? ஏன்னா நேற்று கூட சந்திரன் ரொம்ப கஷ்டப்பட்டு சப்ஜெக்ட் பேசினாரு, மைண்ட்ல வச்சுக்கோங்க. மாம்சத்துக்கு நீங்க முதலீடு கொடுத்தீங்க, அப்புறமா புது சிருஷ்டிய மறந்துட வேண்டியதுதான். ஏன்னா புது சிருஷ்டி என்று தேவன் கிறிஸ்துவின் சிந்தைக்கு தான் பேர் வச்சிருக்கிறார். மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். மாம்சத்துக்கு அல்ல. மாம்சத்துக்கு அது பழைய சிருஷ்டி என்றுதான், அதுதான் சொல்லிட்டாருங்க. பழையவைகள் எல்லாம் நல்ல மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கேள்வியில் நம்ம முடிக்கலாம். பழசு கொஞ்சம் இருந்தாலும் அது பழசு, அது புதுசுன்னு சொல்லவே முடியாது. அதுதான் விஷயம் இல்லையா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அது கம்ப்ளீட் பண்ணும். பழையவைகள் கொஞ்சம் இருக்கிறது, மீதி எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா? பழசு இருந்துச்சுன்னா அது இவ்வளோ பெரிய ப்ராசஸ் எப்படிங்க செய்யறது? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கூட பழசு இருக்க, கொஞ்சம் கூட இருக்கும். முடியுமா? இது முடியுமா? இது முடியுமா நம்மனால? நான் உங்களை தான் கேட்டுக்கிறேன். அவர் என்ன ஐடியா பாருங்க, தேவன் ஓய்ந்திருக்கிறேன்னு சொல்லிட்டாரு, வார்த்தையை அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு, நீங்க தான் புது சிருஷ்டி உருவாக்குறீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப மனுஷனால் கூடாது, தேவனால் கூட எப்படியா ஒரு மேஜிக் பண்ணி விட்டுருங்க தேவனே, அப்படியே நான் அப்படியே வந்துட்டேக்கிறேன், நீங்க அப்படியே அப்படியே. அப்படி கிடையாது. ஒருத்தர் கேட்டங்க, எப்படி? இதெல்லாம் தேவன் தெரியும், அவர் பண்ண தேவன் தெரியும் எல்லாம். இப்ப யோசிங்க. ஏன் சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? விசுவாசத்தினால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களால முடியுமா முடியாதா? இதை மாத்திரம் சொல்லுங்க, நான் போறேன். முடியுமா? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதா என்ன ஒளிஞ்சிட்டே போகுது. எப்போ? என்ன மாதிரி ஆள் நீங்க இல்லையா? கைத்தட்டு வேற வாங்கிட்டீங்க. இப்ப பாருங்க, இப்போ ஒரு கேள்வி, உங்களுக்கு கிரவுனு எப்ப கிடைக்கும்? இதுதான் கேள்வி. கிரவுனு ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டா கிடைக்கும். கை தூக்குங்க அப்படி சொல்றவங்களா? ஓட்டத்தை ஓடி முடிச்சா ஒரே டைம்ல கை தட்டிடுவோம். ஓட்டத்தை ஓடி முடிச்சா கிரவுன் எனக்கு எவ்வளவு பேரு? இப்ப சொன்னவங்களே கை தூக்க மாட்டேங்கிறாங்களே.
அப்படி இல்லை சிஸ்டர், கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. கிரவுன் எப்ப கிடைக்கும்? பாடுகளை சகித்தால். எப்ப சகிப்பீங்க? கிறிஸ்து போல் மாறினால். எப்ப மாறுவீங்க? மரணம் வரைக்கும் சொல்றீங்க இல்லையா? மரணம் வரைக்கும் இதான உங்க ஐடியா. உங்க ஐடியா நான் சொல்றேன். இப்போ நான் மறிக்கும் போது திரைக்கு அந்த பக்கம் போகும்போது டக்குன்னு கிரவுன் இல்லையாமே? எப்போ? கிரவுன் ஆல்ரெடி கிடைச்சிச்சா? எப்போ? ஜெனிப்பிக்கப்படும் போது. நம்ம ஜெனிப்பிக்கப்படும் போதே நமக்குரிய கிரீடம் கொடுக்கப்படுகிறது. அதை இழந்து போகிறதோ அதை காத்து கொள்றதோ நம்ம கையில இருக்கு. சரி, எப்ப ஜெனிப்பிக்கப்பட்டீங்க? ஞானஸ்தானத்துக்கு முன்னாடியே அந்த அந்த சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள உருவார்த்தான் ஜெனிப்பிக்கப்படுதல். அதுக்குரிய அடையாளமா தான் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். சொல்லுங்க, எப்ப ஜெனிப்பிக்கப்பட்டீங்க? சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் எப்போ வந்துச்சு? சத்திய வசனத்தை கேட்டு பேசிக் கிளாஸ் கேட்ட உடனே கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு அன்னைக்கு கிடைச்சிச்சா கிரவுன்? இல்ல, நம்ம அர்ப்பணிக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்த உடனே, உடன்படிக்கை பண்ண உடனே அபிஷேகம் பண்ணப்படுறோம். அப்ப நமக்கு கிரீடம் கொடுக்கப்படுது. எப்ப கிடைச்சிச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஜெனிப்பிக்கப்படும் போது. உடன்படிக்கை செய்த. எப்படி என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்க பாருங்க. ஓகே, இந்த மூமெண்ட் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மூமெண்ட் இது கொஸ்டின் நம்பர் 50 நீங்க எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் படிங்க. கொஸ்டின் புக்ல வாட் வாஸ் செட், பேஜ் நம்பர் 50. ஓகே, அதில் சொல்றாரு உங்களுக்கு இந்த கிரவுன் எப்போ கிடைச்சிச்சு. பட் ஆக்சுவலாக எல்லாம் கிடைச்சிருக்குது இல்லை, உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. ஆனால் நீங்கள் தக்க வைத்துக் கொள்றது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? எப்போ கிடைச்சி? ஒரு மூமெண்ட்ல கிரவுன் உங்க தலைமையில உட்காந்துரும். அந்த மூமெண்ட் தெரியாம நீங்க இருந்துட்டீங்க, மிஸ் ஆயிடும். அந்த மூமெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த மூமெண்ட் ஐயோ போன வருஷம் மிஸ் பண்ணிட்டோமே இல்ல, அப்படி நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. அந்த மூமெண்ட் எப்போ கிரவுன் உங்களுக்கு கிடைச்சிச்சு, அதுதான் முக்கியம். இப்பதான் ஓட்டத்தை ஓடி முடிச்சு சாகும் போது இப்படி கிரவுன் வைக்க மாட்டாரு. செத்த பிறகு அப்படியெல்லாம் கிடையாது. இங்கதான் நீங்க இந்த கிரவுன் வாங்குறதுக்கு டைம் எடுக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். மைண்ட் வச்சுக்கோங்க. இப்ப பேப்டிசம் எடுத்தவங்களா, நேற்று நீங்க பேப்டிசம் எடுத்தீங்களே, உங்களுக்கு ஒரு 1 இயர் கொடுக்கலாம், இல்ல 2 இயர்ஸ் எடுத்துக்கலாம். அது கூட ஜாஸ்தி தான் போல தெரியுது, ஏன்னா இப்ப டைம் அவ்வளவு நெருங்கிட்டு இருக்குது. அதுக்குள்ள நீங்க கிரவுன் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் கிரவுனை தக்க வச்சுக்கிறது தான் போராட்டம். இல்லைன்னா வேற ஒருத்தர் எடுத்து போயிடுவார் இல்லையா? இப்ப காலெல்லாம் முடிஞ்சு போச்சு, வெறும் டோர் தான் ஓப்பன் ஆகுது. வேற ஒருத்தருக்கு காலில் தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். இப்போ அழைப்பு வேற யாருக்கோ கிடைச்சிச்சு, மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, அதை தூக்கி நம்ம தலையில வச்சுக்கணும். நம்ம மிஸ் பண்ணா இன்னொருத்தருக்கு என்ன ஆயிடும்? ஒருத்தர் பேப்டிசம் எடுக்கும்போது அதான் பயம், எவ்வளவு பேருக்கு போச்சோ, புதுசா ஒருத்தர் வந்துக்கிறாரு இல்லையா? மைண்ட்ல வச்சுக்கோ. எப்ப கிடைச்சிச்சு கிரவுன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது, ஜெனிப்பிக்கப்படுதல் எப்போ நீங்க உங்களை அர்ப்பணிக்கிறதை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ. 2 பேர் வேணுங்க, நீங்க தேவன். நீங்க அர்ப்பணிக்கிறீங்க, உங்களுடைய மனசை தேவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எஸ் தேவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு உங்களுடைய கான்சிகரேஷன், அன்னைக்கு நீங்க ஜெனிப்பிக்கப்படுதல் நடக்கும். ஓகேங்களா? கிரவுன் எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, கிரவுனுக்கு நீங்க கொஞ்சம் ஓட வேண்டியது இருக்குது. 4 குவார்ட்டர் மார்க் அப்படி சொல்ற, நீங்க பந்தய சாலையில ஓட வேண்டியது இருக்குது. ஓடி நீங்கள் இலக்கை அடையும் போது தான் கிடைக்கும். இலக்கை நீங்கள் அடைவதற்கு ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது. அன்பினுடைய 4 இலக்கு. முதலாவது, நீங்க தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு, 1 குவார்ட்டர் மார்க் வந்துட்டீங்க. 2வது, நீங்க கிறிஸ்து மேல சத்தியத்தின் மேல வச்சிருக்கிற அன்பு, 2nd குவார்ட்டர் மார்க் முடிச்சுங்க, பாதிக்கு வந்துட்டீங்க. 3rd என்னது? அது சொல்லும்போது பிரதர் என்ன எழுதுறேன்னா, இந்த 3rd குவார்ட்டர் மார்க் நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் முடிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா 3rd என்னான்ட்டு எழுதுறாரு. அது சகோதர அன்பு. சகோதரன் அன்பு காமிக்க முடியுமா? மைக்கு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, ஆமான்னு யாருமே சொல்ல இல்லையா? அது எதுல காமிக்கணும்? வாயிலே கிடையாது இல்லையா? அதுதான் சகோதரன் நேசிக்கிறது. ஏன் சகோதரன் நேசிக்க முடியல? இவ்வளோ ஒரு அமைதல் ஏன்னாக்கா, ஏன்னா
அவங்களுடைய அந்த ஒரு என்ன பலவீனங்கள், அவங்களுடைய பலவீனங்கள் நம்ம கண் முன்பாக வந்துடும். டக்குன்னு ஒரு சகோதரன் நினைச்சா அவருடைய பலவீனம் கண் முன்பாக வந்துட்டாக்கா அன்பு காமிக்கிறது தடைப்பட்டு போயிடும். நீங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப எப்போ அன்பு காமிக்க முடியும்னாக்கா, நீங்க எப்படி இந்த சத்தியத்துக்கு வரும்போது ஒரு சகோதரனை வந்து நீங்க பாத்தீங்க, ஒரு பரிசுத்தவானாக இல்லையா, ஒரு செயின்டா, இவங்க கூட நம்ம போயிட்டாக்கா எவ்வளவு நல்லா இருக்கும் ஓட்டம். சத்தியெல்லாம் நீங்க கேட்கணும் அப்படி மைண்டுக்கு வந்துச்சா, அந்த மைண்ட்ல தான் எப்போதும் சகோதரனை பார்க்கணும். சகோதரனை எப்போதுமே பக்கத்துல பார்க்க கூடாது. சகோதரர் நீங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்க ஓட்டம் ஃபெயிலியர் ஆயிடும். பர்சனலா யாரையும் நம்ம பார்க்க கூடாது. அவர்களை சகோதரர்களாக, பிதாவாகிய தேவனாலே அழைப்பு பெற்றவர்களாக, கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்குள்ள உருவாகிட்டு இருக்கிறத தேவன் கொடுத்திருக்க வாய்ப்பு இது அவர்களுக்கு. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா மாத்திரம்தான் நீங்க தேர்ட் குவார்டர் மார்க்கை கிராஸ் பண்ண முடியும். தேர்ட் குவார்டர் மார்க் நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா தான் 4வது குவார்டர் மார்க் உலகத்தின் மேல உங்க பகைவனை நீங்கள் நேசிப்பது. 4th குவார்டர் மார்க் அது எப்ப நீங்க முடிக்கிறீங்களோ அப்போ கிரவுன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மூமெண்ட் உங்களுக்கு உங்க லைஃப்ல கூட வந்திருக்கும். எப்ப தெரியுங்களா, ஒரு வெளியால், ஒரு உலகத்தான், நம்மளுடைய பகைவனோ யாரோ உலகத்தானே ஏதோ தப்பு பண்ணிட்டான், திட்டிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். திட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் ஆகும், அவனை நம்ம திட்டிருக்க கூடாதுல்ல, ரொம்ப திட்டோமோ, அவன் அப்படி பண்ணனால டென்ஷன் ஆகி திட்டோம். ஒரு ஃபோன் அடிக்கலாம், அடிச்சுட்டு என்னை மன்னிச்சுட்டு, நீ பண்ணதுக்கு நான் திட்ட உன்னை, ஆனா நான் திட்டினது தப்பு தான், நான் உன்னை திட்டிருக்க கூடாது, என்னை மன்னிச்சுடு அப்படின்னு உங்க மனசை சொல்லுச்சுன்னா அப்போ உங்க தலை மேல கிரவுன் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்க உங்க செய்த தவறுக்காக மன்னிப்பை கேட்பது. ஆனா நீங்க ஆக்சுவலி நீங்க தப்பு பண்ணல, தப்பு பண்ணவர் அவர் தான். ஆனா அவர் மன்னிக்க முடியுமா? மன்னிக்கிற ஒரு குணம் வரும்போது அப்போ உங்க தலைமையில கிரவுன் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த மைண்ட் வந்துச்சு. இப்ப சொல்றாரு புடிச்சுக்கோங்க, உங்களுக்கு உண்டானதை வேணும் எடு. அப்ப நீங்க 4 குவார்டர் மார்க் முடிச்சிட்டீங்க. 4 குவார்டர் மார்க் முடிச்சோன்னா கிரவுன் கிடைச்சிச்சு இல்ல. இந்த ஒரு இது இருக்கு பாருங்க, அரேனா டெய்லி ஓடுவோம். டெய்லி ஃபர்ஸ்ட் குவார்டர் மார்க், செகண்ட் குவார்டர் மார்க், ஒரு 10 வருஷம் கழிச்சு தேர்ட் குவார்டர் மார்க்ல அவுட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, போச்சு, கிரவுன் போய் மிஸ் ஆயிடும். இது நீ பாதி தாண்டது எப்படி இருக்குனாக்கா, பாதி கிணறு தாண்டுற மாதிரியா. தேவனை அன்பு காமிக்க முடியும், சத்தியத்தை நேசிக்க முடியும், ஜீசஸ் கிரைஸ்ட் அன்பு காமிக்க முடியும், சகோதரன் முடியலப்பா என்னால அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா பாதி கிணறு தாண்டிட்டீங்க. அப்ப என்ன ஆவீங்க? சக்சஸ்ஃபுல்லா பாதி கிணறு தாண்ட என்ன ஆகும்? உள்ளதான் உழுவோம். உழுந்தீங்கன்னா அந்த கிணறுக்கு பாட்டமே இல்லை. சரிங்களா? போயிடு. அந்த மாதிரி டேஞ்சர் இருக்கு புது சிருஷ்டிக்கு. அதனால நீங்க உங்களுடைய கிரவுனுக்காக நீங்க ஓடணும், அது ரொம்ப முக்கியமானது. அப்ப நீங்க யோசித்து பாருங்க, அந்த புது சிருஷ்டி நம்மளுக்குள்ள அது உருவாயிருக்குது, அந்த கிரவுன் கிடைச்சிச்சு உங்களுக்கு. இப்போ நீங்க அது என்ன பண்ற, தக்க வைக்கிறது முக்கியம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க கேட்டா, இந்த மாம்சத்தை நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. இதுக்கு நீங்க கஷ்டமே கிடையாது. மாம்சத்தை ஜெயிப்பது என்பதும் உலகத்தை ஜெயிப்பது என்பதும் சாத்தானை ஜெயிப்பது என்பது கஷ்டம் கிடையாது. சரிங்களா? நீங்க கஷ்டமா நினைக்கிறீங்களா, ஈஸியா நினைக்கிறீங்களா? உங்க மௌனம் சம்மதம், கஷ்டம் தான் நினைக்கிறீங்க தானே? கஷ்டம் கிடையாது. எது வரைக்கும்னாக்கா இருக்குது, அதெல்லாம் பிரச்சனையே இருக்குது. இப்ப சொல்ற பாருங்க, இப்ப ஏதோ நான் யூஸ் பண்ற மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்க மெத்தட் என்ன செஞ்சுன்னா நீங்க கூட மற்றவங்களுக்கு உபயோகப்படும். இது சாத்தானையும் மாம்சத்தையும் உலகத்தையும் நீங்கள் ஜெயிப்பதற்கு எப்போதுமே, ஏன்னா பாருங்க இப்ப நம்ம வந்துடுறோம், ஜெபம் பண்ணும்போது கூட சொன்னார் பிரதர், கடந்த வருடத்துல நீங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செஞ்சு இந்த வருஷத்துல எனக்கு வாய்ப்பு, இந்த வருஷத்துல எப்படினாச்சும் நாங்க ஓடி முடிச்சு இல்லையா, அந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் கையில எடுக்கவே கூடாது. எடுத்தீங்கனால முடிஞ்சுங்க, அவ்வளவுதான். பெரிய ப்ராஜெக்ட் கையில எடுக்கவே கூடாது, அதெல்லாம் நம்மளால முடியாது.
நீங்க செய்ய வேண்டியது சின்ன ப்ராஜெக்ட். அது வந்துட்டு 1 day ப்ராஜெக்ட். இவ்வளவுதான் நீங்க செய்யணும். அது உங்களால 100% முடியும். இன்னைக்கு தேவனை, இன்னைக்கு காலையில் ஏஞ்சிட்டீங்க, ஜெபம் பண்ணிட்டீங்க, மண்ணா படிச்சுட்டு வாக்குத்தத்தெல்லாம் படிச்சாச்சு. தேவன் இன்னைக்கு டுடே, ஒன்லி டுடே, அதோட நைட்டு 10 மணி நேரம் தூங்கிடுவோம். டே 12 மணி நேரம். நான் எனக்குள்ள நீங்க நீதியை பார்த்தா என்ன செலக்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய நீதி என்னான்ட்டு ஃபுல்லா வால்யூமை கொடுத்துட்டீங்க. அதுல உங்களுடைய நீதி எல்லாம் இருக்குது. நீதி என்ன, நியாயம் என்ன, அருண் கூட பேசினாரு சில ஒழுங்குமுறைகள்லாம், அதெல்லாம் தேவ நீதி. தேவன் இதை தான் விரும்புறாரு. அந்த மாதிரி தேவனே நீங்க விரும்புற மாதிரி இன்னைக்கு இந்த டே 12 மணி நேரம் நான் அப்படியே உங்களுக்காக நான் ஜீவிக்க போகிறேன். ஒன்லி டுடே. முடியுமா? முடியாதா? அது உங்களால முடியும். அவ்வளவுதான். நீங்க தான் வெற்றியாளர், ஜெயிச்சிடலாம். அப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சு, ஜெபம் பண்றீங்க, அப்பா இன்னைக்கு நான் உங்களுக்கு விருப்பம் இல்லாதத செய்யாம தப்பிச்சிட்டேன், தூங்கிட்டேன். நாளைக்கு காலையில சேம் ப்ராஜெக்ட். இன்னைக்கு 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 முன்னாடிக்கிறவர் ஜீசஸ். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் புது சிருஷ்டி. நீங்க பார்க்க வேண்டியது அவரை தான். வேற யாரையும் சகோதரர் இவரை பார்த்து நீங்க ஓடினீங்கன்னா ஃபெயிலியர். இன்னைக்கு அவரை பார்த்துட்டு உங்களுக்கு பிரியமானதை எப்படி செஞ்சாரோ உமக்கு பிரியமானதை செய்ய இதோ வருகிறேன். நீதி, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்ததுனாலதான் சகோதரர் எல்லாரிலும் உண்மை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணாரு சொல்லிக்கிறார். நம்மளுக்கு அதே தான். தேவன் என்ன விரும்புறாரோ அதை மாத்திரம் நான் செய்ய போறேன் இன்னைக்கு. அப்படி நீங்க ஓடுனீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கடந்து போயிட்டு இருக்கோம். தேவனுக்காக நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு பரிசுத்தவானாக மாறி இருப்பீர்கள். கிரவுன் உங்களுடையதா இருக்கும். மிஸ் பண்ணாம நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். இந்த வருஷத்துல அப்படின்னா போச்சு. அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் எடுக்காதீங்க. நேத்து தேவன் மறந்துட்டார். இன்னைக்கு இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. சக்சஸ்ஃபுல்லா நீங்க இந்த வருஷத்தை கடந்துட்டு அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் வரும்போது கண்டிப்பா நீங்க நிறைய மாற்றங்களை உங்களுக்குள்ள பார்க்கலாம். அப்படித்தான் நீங்க இந்த மாம்சத்தையும் இந்த உலகத்தையும் சாத்தானையும் நீங்க ஜெயிக்க முடியும். அது ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. ஃபீல் பண்ணி நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இதனுடைய ஃபீலிங் இது வெரி ஸ்டடி. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். பெரியமானவர்களே, நீங்க உங்களுக்குள்ள இருக்க புது சிருஷ்டியை வளர்க்கறது உங்க கையில இருக்குது. தேவன் எவ்வளவு இன்வால்வ் ஆகுவார் இதுல, அது முக்கியமான கேள்வி. தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? அப்போ தேவன் எதுவும் பண்ண மாட்டார். என்ன பண்றாருன்னா, நீங்க எவ்வளவு முன்ன போறீங்களோ அவ்வளவு தேவனுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கு. நீங்க 10% ஃபார்வர்ட் போனீங்கன்னா 10% தேவன் கிருபை காமிப்பார், அன்பு காமிப்பார், பரிசுத்தாவி கொடுப்பார், தூதர்களுக்கு கொடுப்பார், டீச்சர்ஸ் கொடுப்பாரு, வழி நடத்தி போவார். நீங்க 50% போனா தேவனும் 50% வருவார். நீங்க 100% கொடுத்தா தேவன் 100% நீங்க போய் அச்சீவ் பண்ணலாம். தேவனுடைய இன்வால்வ்மெண்ட் அவ்வளவுதான் இருக்கு. நீங்க குவார்டர் மார்க் போய் தொடர வரைக்கும், அந்த இலக்கை நீங்கள் அடையும் வரை தேவன் வாங்க வாங்க கிளாப் பண்ண, குட் குட் வந்துருன்னு சொல்வாரு. ஆனா நீங்க எப்ப கிரவுன் வாங்கிட்டீங்களோ உங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார். இப்ப நீ அந்த கிரவுனுக்கு தகுதியான ஆளு என்பதை நிரூபித்து காமி நம்ம கையில கொடுத்துருவார். அது வரைக்கும் என்கரேஜ் பண்ணார தேவன், இப்ப நம்ம கையில கொடுத்துருவார். கிரவுன் வாங்கிட்டீங்கன்னா நீங்க அந்த கிரவுனுக்கு வர்த்தின்ட்டு ப்ரூவ் பண்றது உங்க கையில தான் இருக்கு. அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும். இது இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் எப்படிங்க தலையே வெடிக்குது, எப்படிதான் நான் முடிக்க போறேன்னாக்கா, அப்போ தேவன் உங்களுக்கு 3வது கொஸ்டின் நீங்க போங்க, நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுல என்ன சொல்றாருனாக்கா, ரொம்பலாம் நீங்க யோசிக்காதீங்க, ரொம்பலாம் நீங்க யோசிக்காதீங்க. இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் எப்படி தேவனை அடையிறதுனா, நீங்கள் சரீரம், அவரு தலை. யார் யோசிக்கணும்? அவர் யோசித்துக்குவாரு. உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவர் சொல்ற மாதிரி, அவர் நடந்த மாதிரி நீங்க நடந்தா போதும். 1 day ப்ராஜெக்ட் போதும். அவர் தான் தலை, அவர் தான் யோசிக்கணும் உங்களை கொண்டு போய் மகிமையில சேர்க்கறதுக்கு. நீங்க எதுவும் ரொம்ப யோசிக்க வேண்டாம். சாலமோன் ஆலயத்தை பத்தி பேசுறாரு இல்லைங்களா? கல்ல என்ன பண்றாரு? இங்க பூமியில ஷேப் பண்றாரு. அது அவருடைய வேலை. இங்கே ஷேப் பண்ணி கொண்டு போயிடுவாரு இல்லையா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் மூளைக்கல்ல பாத்துருக்கோம். தலைக்கு மூளைக்கல் இந்த பிரமிட்ல வச்சுக்கிறாங்களே,
அது நூல் பிடிச்சிக்கோங்க, அதே ஆங்கிள் போயிட்டே இருக்க வேண்டியதான் உங்க வேலை. அவ்வளவுதான். அவரை வச்சுக்கோங்க முன்னாடி, அவர் எப்படிங்கிறார ஷேப்பு அதே ஷேப்ல போங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிடும். இவ்வளவுதான் நீங்க செய்யணும். அப்படி சொல்லிட்டாரு. சொன்ன செய்யுங்க, அவ்வளவுதான். அவர் வந்துட்டு ரட்சிப்பின் அதிபதி, நீங்க சேவர்கள், போர் வீரர்கள். நீங்க என்ன பண்ணணும்? சொன்ன, அவ்வளவுதான் விஷயம். சொன்ன செய்யுங்க, அவ்வளவுதான். இயேசு என்ன சொல்ற செய்யுங்க. இதுதான் மிலிட்டரி ரூல். இல்ல கேப்டன் பம்ப் போடுன டப்புன்னு போட்டுணும், அவ்வளவுதான். அப்புறமா தான் எங்க வீட்டு மேலேயே போட சொல்லிட்டீங்க சார், அது ரெண்டாவது. அட்டெண்ட் தி கமெண்ட்ஸ், அதாவது சொன்ன செய். இவ்வளோ ரொம்ப ஹார்டா இல்ல? அப்ப தேவன் சொல்றாரு, அப்படி இல்ல, அவர் மெய்ப்பெண், நீங்கள் ஆடுகள். ரொம்ப அப்படியெல்லாம் இல்ல. அவரு உங்களுக்கு என்ன தேவை, எங்க ஆகாரம் இருக்கு, எங்க தண்ணீர் காமிக்கணும், எங்க உங்களை சேர்க்கணும், எல்லாம் அவர் முடிவு பண்ணிட்டு தான் உங்களை ஓட்டிட்டே போவார். நீங்க சும்மா அவர் ஓட்டிட்டு போவார், நீங்க போனா போதும். அவர் ஆக்சுவலா நம்மளாம் வெள்ளாடு, செம்மறி ஆடு. வெள்ளாடு இருந்தா அது முன்னாடி போயிடும். செம்மறி அவர் முன்னாடி போறாரு, நம்ம பின்னாடி என்ன பண்ணோம்? பின்னாடியே போகணும், அவ்வளவுதான். அங்க தண்ணி இருக்கும், எல்லாம் அவர் பார்த்து அப்படிதான் சலைக்க மாட்டார். நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. மனவாட்டி, அவர் மனவாளன். மனவாளன் என்ன பண்ணுவாருங்க? அவரு எல்லாத்தையும் மனவாட்டிக்கு கொடுக்க போகிறார். அவர் நேசிக்கிறாரா இல்லையா? நேசிக்கிறாரு. மனைவி என்ன பண்ணும்? கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிறது தான் மனைவியுடைய வேலை, இல்லையா? பாத்துக்கிறது எல்லாமே அவருடைய வேலை. இந்த உறவு பாருங்க, இப்படி ஒரு கம்பாரிசன் கொடுத்துட்டே போறாரு. அப்ப அதுல கூட நீங்க புத்தி உள்ள மனைவியா இருந்தா தான் கல்யாணம், இல்லையா? புத்தி இல்லாத என்ன பண்ண மாட்டாரு. புத்தி உள்ள கன்னிகையாக நீங்கள் இருக்க வேண்டும், கன்னிகைகளாக இருக்கணும், புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இல்லையா? அப்படித்தான் கொண்டு போறாரு. நீங்க பாத்தீங்கன்னா திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். உங்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் என்ன பண்ணும்? செடி சப்ளை பண்ணிட்டே இருக்கும். நீங்க பண்ண வேண்டியது என்ன வேலை? கனி, அவ்வளவுதான் உங்க வேலையை. கனி கொடுக்கறது தான் உங்களுடைய வேலை. கனி, இப்போ திராட்சை செடியில எப்போ கனி வரும்? கனி எப்போ வரும்? கனி, கனி என்றால் என்ன? திராட்சை பழத்துடைய கனி எது? திராட்சை செடியுடைய கனி பழம் தான். இது வேற கேள்வியா அப்படின்னு? அப்படி இல்லை. கனி என்பது, நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, கனி என்பது பலன். பலன்னா பழம் இல்ல, பலன். பலன்னா ஒரு விதை போட்டாரா, விதை போட்டோன்னு 10 நாள் கழிச்சு வந்து பார்த்தா ஒரு முளை வந்திருக்கணும், அதுக்கு பேர் கனி. இன்னும் 10 நாள் கழிச்சா 2 இலை விட்டுருக்கணும், அதுக்கு பேர் கனி. இப்படி கனி கொடுத்துட்டே போகலன்னா தேவன் வெட்டிடுவார். நீங்க இப்பதான் பேப்டிஸ்ட் எடுத்தீங்களா நேத்து, இன்னைக்கு நீங்க கனி கொடுத்துருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள்ல நீங்கள் வளர்ச்சி காமிச்சிருக்கணும். ஒரு வருஷம், நான் வந்து 10 வருஷம் ஆச்சு, 10 வருஷத்துக்கு எவ்வளவு வேலை செஞ்சுக்கணுமோ செய்யல, வெறும் செடி வளர்ந்துட்டு இருக்குன்னா வெட்டிடுவார். அவருக்கு அது வேண்டாம், இல்லையா? 6 வால்யூம் கொடுத்துக்கிறாரு. 6 வால்யூம் எங்க வீட்டுல இல்லவே இல்லைனாக்கா வெட்டிடுவாரு. வச்சுக்கணும், படிக்கணும், பலன் கொடுக்கணும். இல்லைன்னா வேற ஒருத்தர் பலன் கொடுத்து அவங்க ஓடிப்பான். அதனால தேவ பிரியமானவர்களே, அப்படி எல்லா தேவைகளையும் அவரே செஞ்சிருவார். அதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கடைசி கொஸ்டின் வந்தெல்லாம் அதுல முக்கியமா இந்த உலகத்துல இதை நீங்கள் பெறுவதற்கு தேவன் உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அது தெரியுங்களா? உலகத்துல இருக்கிறவர்கள் எல்லாருமே 5 அறிவை தான் யூஸ் பண்றாங்க. 5 அறிவு, 5 சென்ஸ். என்னன்னா, தொடு உணர்வு, பார்த்தல், கேட்டல், முகர்தல், சுவைத்தல், 5 தான் யூஸ் பண்றான், இல்லையா? 5 அறிவு அப்படின்னு நீ உலகத்தாட்ட போய் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? யாரை பார்த்து 5 அறிவுன்னு சொல்லணும் கேட்ப? 6 அறிவு, இல்லையா? ஆனா 6வது அறிவை யூஸ் பண்ற ஒரே ஆள் இந்த பூமியில புது சிருஷ்டி தான். அது தெரியுங்களா? 6வது அறிவு, அது ஸ்பிரிச்சுவல் சென்ஸ், ஆவிக்குரிய அறிவு. இந்த ஆவிக்குரிய அறிவை உபயோகப்படுத்துறது புது சிருஷ்டி மாத்திரமே. நீங்க அந்த அறிவை நீங்க யூஸ் பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண மாத்திரம்தான் இந்த புது சிருஷ்டியை வளர்க்க முடியும். இந்த புது சிருஷ்டி எப்படி வளரும்?
எப்படி அது மகிமை அடையும் என்பதுக்கு தான் அந்த ஃபுல் வால்யூம் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதில் இருக்கக்கூடியதை இப்போ நான் வந்து ஆக்சுவலா ஒரு பெரியன் ஸ்டடியில நடத்துறவர் பேசக்கூடாது தான் ரூல்ஸ். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே என்ன பேச வச்சீங்க, நீங்க தான் வெண்ணு. அப்படி நீங்க பண்ணவே கூடாது. நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்து சொன்னது எதுக்காகனா, இப்படி நீங்க ஆராய்ச்சிக்குள்ள போகணும். நீங்க அது நான் இப்ப பேசினது எல்லாமே செகண்ட் சாப்டர். நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன். செகண்ட் சாப்டர் தான் நான் உங்கள்கிட்ட பேசினேன். இப்போ சரிங்களா, இன்னும் 17 சாப்டர் இருக்குது மொத்தம். படிங்க, படிச்சுட்டு ஒரு பெரிய ஸ்டடி நீங்க பண்ணுங்க. ஒன்னோடு நீங்க பண்ணும்போது நிச்சயமாக அந்த வளர்ச்சி அடைந்து தேவன் கொடுத்திருக்கூடிய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் நீங்கள் உறுதிப்படுத்தி தேவன் உங்களுக்காக வச்சிருக்கூடிய மகிமையை நீங்கள் சுதந்திரிக்க தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.